விஜயோட கூட்டத்துக்கு வந்த கும்பலை வந்து தற்குறின்னு திட்டுறாரு. ஆமாம், தற்குறிகள் தான். குழந்தைகளை கூட்டு வந்தவங்க, வயதானவர்கள், பெண்கள், இவங்க எல்லாமே வந்து குழந்தைகளை கூட்டு வந்தவங்களாம் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஆமாங்க, குழந்தைங்களை கூட்டு வந்தாங்க, தப்பு தான், மிகப்பெரிய தப்பு தான். தற்குறிங்க அப்படின்றீங்க, ரொம்ப கேஷுவலாக அந்த வார்த்தையை ரொம்ப பயன்படுத்திட்டு போயிடுறாரு. யார் சார் தற்குறி? எம்பி கனிமொழி அவங்க இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சிருந்துருக்கலாம். இன்றைக்கி வீடு வீடாக போய் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. 39 குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், உண்மையாகவே சந்தோஷம். நீங்கள் இல்லை இவ்வளோ விரைவாக இருக்காங்க, ஆல்ரெடி செட்டில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 10 லட்ச ரூபா அமௌண்ட் எல்லாமே எல்லாரும் பண்ணிட்டாங்கன்னு இருக்காங்க. அது இந்த விரைவு இனி வர காலத்தில் எல்லாத்துக்குமே இது கிடைக்குமா? இதுதான் கேள்வி. இதுக்கு நீங்கள் போனீங்க, சந்தோஷம், சரி போயிட்டீங்க, நல்ல விஷயம், ஆரம்பிச்சிட்டிங்கன்னே வச்சுப்போம். இதுக்கப்புறம் ஏதாவது சம்பவம் நடந்தால் இதே மாதிரி போவீங்களா? இது விஜய்க்குள்ள பிரச்சனை. விஜய் இந்த அரசியல் செஞ்சுட்டு இருந்தாருன்னா இங்கே நிற்கவே முடியாது. அவர் அரசியல்வாதியாக மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த சம்பவம் அதற்கு ஒரு அடிகோலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவர் பெற்றிருப்பார். விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல விட்டதனால விஜய்க்கு யாரெல்லாம் எதிரின்றது நேரத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது சினிமா துறையிலேருந்தே வந்துருக்கு. இந்த லாக்அப் டெத்து நடந்துச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் யாரை செருப்பால் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக விஜய் வீட்லேயே போய் நின்று ஒரு செருப்பு இல்லை 10 செருப்பு வச்சு அடிங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி யாரை செருப்பால் அடிச்சிங்க, அதே மாதிரி கோவம் அவருக்கும் வரணும். இதுக்கப்புறம் வேற ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது அவருக்கும் கோவம் வரணும். வெறும் விஜய் மேலே மட்டும் அந்த கோவம் வரக்கூடாது. எல்லார் மேலேயும் அந்த கோவம் வந்து அவர் எல்லாரையும் செருப்பால் அடிக்கட்டும். கொரோனா காலத்தில் கூட நம்ம கட்சி ஆரம்பித்தா தொற்று பரவுன்றதுனால கட்சியே ஆரம்பிக்கலன்னு விட்டுட்டு போனது. அதை இன்றைக்கி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க, அது தெரியுமா? ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. தலைவா, நீ வந்து சொன்ன தீர்க்க தரிசி, நீ நான் இன்னைக்கு நம்பலை. நல்லது, நான் இன்னைக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்னன்னா திருப்பி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னொரு 2% 3% கொண்டு போய் திமுக இணைக்கிறதுக்கு ஆரம்பிக்காம நீ அங்கே இருந்தது இல்லை அங்கே இருக்கிற வரைக்கும் நல்ல இல்லை அப்படின்னா உடனே அது முடிஞ்ச உடனேயே அந்த சோக காட்சிகளுக்கு ஒரு பாடலை போட்டு அதோடய போட்டு மெருகேற்றி இறந்தது உண்மைதான், எல்லாமே உண்மைதான், யாரும் மறுக்கலை, விஜயோட பரப்புரையில் தான் இறந்தாங்க, அதையும் மறுக்கலை அப்படின்ற பட்சத்தில் அது சோக காட்சிகளாக இல்லை. ஒருத்தரை வந்து கெட்டவனா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல ஒரு ஊடகத்துக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது. நல்லா ஹீரோவாகவும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், வில்லனாகவும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அது விஜய் கூட்டத்துக்கு வந்தவங்களாம் போதையில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த இவங்க சொன்னாங்க. அந்த கரூரில் இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க போதையில் இருந்தாங்க, போட்டு சமாட்டாங்க, காலையிலேயே குடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ பொங்கலையா காலையிலேயே போதையில் வந்திருக்கானே, எப்படி கடையை திறந்து வச்சுருப்பாங்க? யார் திறந்து வச்சா? அது நம்ம கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. நம்ம திமுகவா? தற்குறி இவன் ஏன் தற்குறி ஆனான்றதுக்கு பதில் சொல்லுங்க. விஜய் படம் பார்த்து தற்குறி ஆனான்னா அவன் உதயநிதி படமும் பார்த்துருப்பான், அடுத்து இன்பநிதி தயாரிக்கிற படத்தை பார்ப்பான், அடுத்து இன்பநிதி நடிக்க போகிற படத்தை பார்க்க போகிறான். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் இனிமேல் சொல்லுங்கள், எங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் நடிக்க வர மாட்டாங்க, தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா சினிமாக்காரங்களை ஃபுல்லாக தற்குறிங்க, அந்த கூட்டத்தை பார்க்குறவன் தற்குறி, அவனை போய் பார்க்குறவன் தற்குறின்லாம் சொல்கிறீங்கல்ல. உங்கள் குடும்பத்தில் அந்த குடும்பத்துலேருந்து எவனும் நடிக்க வர மாட்டாங்க, அந்த குடும்பத்தில் இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோன்னு இவரை வந்து கேட்க தான் சொல்லணும். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். மிக துயரமான ஒரு சம்பவம் கடந்த சனிக்கிழமையிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இரவிலிருந்து நடக்கக்கூடிய செய்திகள், விஜய் அவர்களுடைய பிரச்சார பரப்புரையின் போது நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் வரை இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க இது நேரம் வரைக்கும் 41 பேர் வரைக்கும் பலியாயிருக்காங்க அப்படின்ற அந்த துயரச் செய்தி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஒவ்வொருடைய வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த செய்திகள் வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம வீடுகள்லையும் எல்லார் இடத்துலையும் இதை பற்றி அந்த பேச்சு தான் பரவலாக இருக்குன்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. முதல்ல அவர்களுக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல். என்னுடைய சார்பாகவும் ரெட்ரோலோக்ஸின் சார்பாகவும் இதை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி மிக முக்கியமான பல விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரப்புரை நடந்தது ஆரம்பத்திலிருந்து பிறகு என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத வரைக்கும் நம்ம வந்து பேசலாம். வணக்கம் ஜோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து இங்கே உட்காந்து அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பவம் நடந்த உடனே உங்களுக்கு முதல்ல தோணுன விஷயம் என்னவா இருக்குது? முதல்ல வருத்தங்கள், அந்த 41 குடும்பங்களுக்கும் வருத்தங்கள். இது எப்படி பார்க்குறதுன்னா, இது வந்து யாரும் எதிர்பாராத ஒரு விபத்து தான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு யாரையும் காரணம் சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கலாம், அரசாங்கத்து சைட்லேருந்தும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி தாவேக்கா அவர்கள் சைட்லேருந்து கொஞ்சம் இன்னும் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம். இந்த கூட்டத்தை வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இது கடந்த ஒரு 2 வாரமாகவே எவ்வளோ கூட்டங்கள் கூடியிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் திருப்பி
அவங்க அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்றப்போ அதை வந்து முதல்லையே வந்து அவங்க அந்த அனுமதி வந்து மறுத்திருக்கணும். இல்லை எனக்கு வேண்டாம், இந்த இடம் எங்களுக்கு வேண்டாங்க, எங்களால் முடியலன்றதை வந்து முதலே வந்து அவங்க தவிர்த்திருக்கலான்றது என்னோட முதல் கட்ட பார்வை வந்து என்னென்னா அது தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு கும்பல் வருது அப்படின்றப்போ அதை அங்கே கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த சைடு வந்து வேறு எங்கிட்ட வெளியே வர முடியாது. அது ஒரே ரோடு, சிங்கிள் ரோடுன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேருந்தும் தப்பிச்சு அங்கே வெளில போக முடியாத அளவுக்கு ஒரு கன்ஜஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இதை தாண்டினா காவல்துறையினர் வந்து அந்த கட்டுப்படுத்த கூடிய அளவுக்கு வந்து காவல்துறையினர் வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்கலான்றது என்னோட நம்ம முதல்ல விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சார பயணத்தை முதல்ல வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசுவோம். அது திருச்சியில் ஆரம்பித்த சம்பவம் இன்னைக்கு கரூர் வரைக்கும் 27ஆம் தேதி கரூர் வரைக்கும் நடந்திருக்கு. அப்படின்னும் போது திருச்சியில தான் முதல் பிரச்சாரம். திருச்சியிலேயே தெரிஞ்சிருச்சு இது ஒரு கட்டுப்படுத்த முடியாத அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருச்சியில் இந்த ஏர்போர்ட்டில் நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும், அந்த பொது சொத்துக்கள் சேதம் விளைவிச்சது, அதுக்கப்புறம் ரோட்டில் அவர் வந்தது, அங்கேருந்து அந்த இடத்துக்கு வரத்துக்கு 4-5 மணி நேரம் ஆச்சுன்றதெல்லாம் வந்து முதல் நாள்லேருந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அவர் டெய்லியும் வரமாட்டாரா, அவர் வந்து டெய்லியும் பேசினா என்ன அப்படின்லாம் பல கேள்விகள். அந்த ஒரு நாள்லேயே எவ்வளோ சம்பவங்கள் நடந்ததுன்றதை நம்ம தொடர்ந்து அன்றைக்கே பார்த்தோம். அன்றைக்கே அந்த பரப்புரைக்கு வரத்துக்கு இடத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, அடுத்து அரியலூர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, அந்த அரியலூர்லேருந்து பெரம்பலூர் போகிறதுக்கு இரவு 12 மணி ஆச்சுன்றதை நம்ம இங்கே ஆஃபீஸில் உட்காந்து நம்ம பார்த்தோம். ஏன்னா நமக்கு வேலை அன்றைக்கி அவ்வளோ இருந்துச்சு, என்ன பேசுவாரோ என்னன்றதை முதல் நாள்ன்றதால நமக்குமே அப்படி இருந்துச்சு. அப்புறம் பெரம்பலூரில் அதை கட் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே பண்ண முடியாது, நம்ம ஷெட்யூலே மாற்றுறாங்க. ஒரு சனிக்கிழமைக்கு 2 மாவட்டம் தான் அப்படின்றத முடிவு பண்ணி பேசுகிறாங்க. இப்போ இந்த 2 மாவட்டத்துக்கு போகும்போதுமே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. கூட்டம் அப்படின்றது என்ன சொன்னாங்கன்னா ஆரம்பத்தில் வரும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கம்மியாகும், இப்படி தான் அப்படி போகணும். ஆனால் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வேறு ஊருக்கு போகிறதுனால அது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம ஊருக்கு ஒரு நடிகர் வரார், அரசியலுக்கு வந்திருக்கார் அப்படின்னும் போது, அதுவும் ஒரு உச்சத்துலேருந்து வராரு அப்படின்ற போது பார்க்கவே முடியாது. இதுக்கப்புறம் இவர் எப்போ பார்ப்போன்ற மாதிரியான கேள்வி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரௌடு உள்ளே வந்துடுது. அதை தவிர்க்கவே முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் வர கூட்டம் தான் மிக அதிகமாக இருந்துச்சு. இதை தாண்டி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது உண்மையிலேயே விஜய் அவர்கள் தான், வேற யாரும் பண்ண முடியாது. நம்ம 5000 போலீஸ் இல்லை 10,000 போலீஸ் போட்டாலுமே கூட இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே நம்ம வச்சுக்குவோம். முதல் கூட்டம்ன்றது திருச்சியில் மரக்கடையில் நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். அங்கே எவ்வளோ ஒரு க்ரௌடு இருக்குன்றது தெரியும். இதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா உளவுத்துறை நீங்க சொல்றது உண்மைதான். உளவுத்துறையா இருக்கட்டும், போலீஸ் உங்களுக்கு தெரியும் இங்க இவ்வளவு கூட்டம் கூடும், இவ்வளவு பேர் வருவாங்க, இதுக்கு இந்த இடம் வந்து சாத்தியமா அப்படின்றது ஒரு உளவுத்துறைக்கு தெரியாதா? இல்ல அந்த அளவுக்கு வந்து உளவுத்துறை வந்து ரொம்ப பலவீனமா இருக்குதா? இல்ல உளவுத்துறை பலவீனமா இருக்கான்றது அது நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது எப்படி இருக்குன்னு. ஏன்னா உளவுத்துறை பலவீனமா இருந்தா இங்க அரசியல் நடத்த முடியாது. ஆனால் உளவுத்துறை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்றதையும் ஒரு கேள்வியா நம்ம இங்க வச்சுப்போம். யாருடைய இதுல இருக்கும், யாருடைய ஆட்சி இங்க நடக்குது, பாரம்பரிய பாக்குறாங்க. அதாவது கட்சியினருக்கு தகுந்த மாதிரி பாரபட்சம் நடக்கலாம். அது அப்படிதான், அரசியல் அது அப்படிதான் இருக்கும்ன்ற போது இந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது விஜய் தான். அதில் வந்து மாற்று கருத்துலாம் இருக்க முடியாது. ஏன்னா விஜய் வந்து ஓரளவுக்கு அவங்க சொல்லிடுறாங்க, அவங்க அறிக்கைகள் மூலியமாக சொல்கிறாங்க, வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க, முதியவர்கள் வராதிங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவரை பார்க்க விரும்புகிற கூட்டம் அதை தாண்டி வந்துடுது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அதையும் கட்டுப்படுத்த வேண்டியது ஒரு மைக் மூலியமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் இங்கே வராதிங்க, நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள், அவர் கையை காட்டக்கூடாது, மேலே ஏறக்கூடாது, ஸ்பாட்டில் போய் தான் அவர் வந்து சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிபந்தனைகளும் அவருக்கும் இருக்குது. ஓகே, இது வந்து முன்னாடியே நடந்திருக்க வேண்டியதுன்னு பல பேரும் பலவிதம் நம்மளே பேசியிருக்கோம். இந்த க்ரௌட் என்ன இப்படி இருக்குது, இப்படி இருந்துச்சுன்னா எதனா ஒரு அசம்பாவிதம் ஆச்சுனாலும் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பெரிய அடியாக இருக்கும் இது அப்படின்றது. ஏன்னா இது அவருக்கு தான் பெரிய பாதகமாக போய் முடியும் அப்படின்னும் போது இதை அவர் முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். இது அவர் மட்டும் கிடையாது, அந்த டீம் செஞ்சுருக்கணும். இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து நம்மளுக்குள்ள, நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறதுனால, நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய விஷயம் அனுபவமின்மை அப்படின்றது, எக்ஸ்பீரியன்ஸுன்றது ரொம்ப 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 கம்மியாக ஒரு விஷயமா இருக்குது. இதை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, தாவேகா பரப்புரை விஜய் அவர்கள் அந்த மீட்டிங்கை முடித்து கரூர்லேருந்து திருச்சிக்கு சென்னைக்கு வராரு இல்லையா, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதை நம்ம உறுதிப்படுத்துது. எங்கன்னா யாருமே வரலை, நிர்வாகிகளை ஆளை காணும், மாவட்ட செயலாளரை ஆளை காணும், புஷி ஆனந்த் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ன்றாங்க, ஆதவர்ஜனா கிட்ட இருந்து அறிக்கை இல்லை, காலையில் மட்டும்தான் இப்போதான் வந்து அவங்க கொஞ்சம் இதாகிட்டு வராங்க. எல்லாருக்குமே இது புதுசு தான், நம்ம ஒத்துப்போம். ஆமாம், இது அவங்களுக்கு நடந்தது கிடையாது, இது அரசியல்லே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய பேரிடி தான். இப்போ அவங்களோட கூட்டத்தில் ஒரு 40 பேர் இறந்துட்டாங்கன்னும் போது அது ஏற்றுக்க, ஒருத்தர் இறந்தாலுமே அதுக்கு அவர் தான் பொறுப்பு. அப்படின்னும் போது 40 பேர் ஒரு இடத்துல அவர் வந்த பரப்புரையில் நடக்கும்போது
அதற்கு அவங்களுக்கு பொறுப்பேற்றுப்பாங்களா இல்லையான்றதை தாண்டி அதுக்கு நம்ம காரணமாயிட்டோன்ற குற்ற உணர்ச்சி தொடர்ந்து அந்த டீமுக்கு இருந்துகிட்டே இருக்கும். விஜய்க்கு அதிகப்படியாக இருக்கும். இப்போ இந்த டீம் இருக்காங்க இல்லையா, இந்த டீம் யாருக்குமே பெரிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால வந்த பிரச்சனை தான் இது. அப்படி சொல்ல முடியாது. விஜய் என்ன பண்ணாலும் தப்பு கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காப்புல. விஜய் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் சொல்ல முடியும். இப்போ இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அதை பார்த்த உடனே எடப்பாடி அவரோட அரசில் இருக்கும்போது இல்லை நான் வந்து தொலைக்காட்சியை பார்த்து தான் இந்த மாதிரியான ஒரு பதில்கள் வந்து விஜய் சொல்லியிருந்தாருன்னா, இல்லைங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தாருன்னா அது இன்னும் வேற மாதிரி இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. நம்ம சொல்றது ஸ்டேட்மெண்ட் கிடையாது, நம்ம சொல்றது அந்த குற்ற உணர்ச்சி. அவங்களுக்கு இது வந்து விஜய் வந்து வேணும்னே ஒரு 40 பேர் கொன்னுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, அது வந்து தப்பு. விஜய் வந்து வேணும்னே ஒரு 40 பேர், விஜய் வந்து அந்த கூட்டத்தை என்கரேஜ் பண்ணார். என்னன்னா நம்ம எடுத்துப்போமே, ஜென்ரலாக பேசுகிற விஷயத்தை எடுத்துப்போமே, காலைல 8:45 நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வீட்டிலேருந்து 8:30 மணிக்கு தான் கிளம்புறீங்க அப்படின்னா என்ன நினப்பில் நீங்கள் கிளம்புறீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் பன்ச்சுவாலிட்டி அப்படின்றது அவருடைய தொழிலில் இருந்துச்சு. சினிமா தொழிலில் பன்ச்சுவாலிட்டி அப்படின்னா விஜய் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேட்டிகளில் எல்லாருமே பேசுகிறதெல்லாம் பார்க்கலாம். அவரே கூட சொல்லியிருக்காரு, எப்படி இது அப்படின்னா எங்கள் அப்பா அப்படி சொல்லியிருக்காங்க, டைமுக்கு நீ போயிடணும் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு 7 o'clock ஷூட்டிங்னா 6 o'clock அங்கே ஸ்பாட்டில் இருப்பார், வித் மேக்கப்போட ரெடியாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது ஏன் அரசியலுக்கு வந்தாலும் அந்த பஞ்சுவாலிட்டி உங்கள்கிட்ட இல்லாமல் போச்சு? எங்கே போச்சு? அது சீக்கிரமாக வந்து பரப்புரையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு போய் இல்லை, நீங்கள் டைமிங் சொல்கிறது தானே. நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் 11 மணிக்கு கரூர் நாமக்கல் வருவேன், 3 மணிக்கு இல்லை 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு நான் வந்து இதுக்கு வருவேன் கரூர். நேரமும் நம்ம போய் சேர அந்த நேரமும் சாத்தியமே இல்லைன்னு இல்லை. கரூர் இப்படி தான் உங்களுக்கு க்ரௌட் இவ்வளோ வருதுன்னு தெரியுது. காலையில் 8:45 நீங்கள் எப்படி டைம் கொடுப்பீங்கன்றது புரியலை, உண்மையாகவே புரியல. இதில் என்ன குளறுபடி வருதுன்னே தெரியல. ஏன்னா தாவேகா பொதுச் செயலாளர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, விஜய் வர டைம் ஒரு டைமாக இருக்குது. அப்போ உங்களுக்காக காலையிலேருந்து ஒருத்தன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? நீங்கள் வரீங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவன் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு காலையிலே வந்து உட்காந்துருப்பான். அப்போ நீங்கள் க்ரௌடை பார்த்துட்டு ஓகே ரைட்டு நல்லது நமக்காக காத்திருப்பாங்கன்னு நீங்கள் பொறுமையாக போகிறீங்களான்ற கேள்வி இயல்பான கேள்வி, நியாயமான கேள்வி. 8:45 சொன்னீங்கன்னா நீங்கள் 8:45 அங்கே இருக்கணும். இருக்க முடியாதா? 9:30 மணி 10 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும். உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் காத்திருப்பான். எவ்வளோ நேரம் உங்களுக்காக 6 மணி நேரம் 7 மணி நேரம் காத்திருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? யாருக்கும் எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அதை தாண்டி அங்கே நிற்கிறாங்க மக்கள், நிற்கிறாங்க 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிற்கிறாங்க. அதோட விளைவு தான் அந்த 40 பேரோட உயிரிப்பை போயிருக்கு. இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் மாற்றம் கொண்டு வந்தே ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவர் மாற்றம் கொண்டு வந்தே ஆகணும். அப்போது அந்த க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இந்த டீம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த திமுகவோ அதிமுகவோ அவங்களுக்குன்னு ஒரு படை இருக்கும், தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படை இருக்கும். அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. விஜய்க்கு என்ன ப்ளஸ்னா, இவர் நடிகராகவும் இருக்கிறதுனால அவரை பார்க்குறதுக்கு உற்சாகமாக தொண்டர்கள் இருப்பாங்க. ஏன்னா மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி அவர் கிடையாது. அவர் நேரடியாக அவருடைய இதிலிருந்து சினிமா இதிலேருந்து டைரெக்டாக வராரு அப்படின்னும்போது, அதுவும் அவர் வந்து பீக்கில் இருக்கும்போதே வராரு அப்படின்னும்போது அது வந்து இயல்பாகவே கூட்டம் வரதான் செய்யும். அதுக்கு விஜய் அவர்களும் அந்த தாவேக்காவினரும் பொறுப்பு ஏற்றுக்க வேண்டியது அவசியம்தான், அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால் அந்த 40 பேரை விஜய் கொண்டாரா அந்த ஒரு கேள்வி வருதுல்ல, அந்த இடத்துல நம்ம வந்து எல்லாருமே மேலே வந்து நம்ம பழி போட, ஆமாம் அந்த பழியை தூக்கி விஜய் தான் காரணம் அப்படின்னு பழி போட முடியாது. அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்க வேண்டியதும் நேரத்திற்கு வந்திருக்க வேண்டியதும் விஜய் அவர்களுடைய பொறுப்பு தான். 100% விஜயும் தாவேக்காவினரும் செய்த வந்து ஒரு பொறுப்பற்ற செயல் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இனிமேல் இந்த மாதிரியான தாமதங்கள் உங்களுக்கு அரசியல் பாடங்களை இந்த அளவுக்கு விளைவிக்காத அளவுக்கு பொதுமக்களுடைய உயிரில் நீங்கள் விளையாடி இருக்கீங்க, இனிமேல் அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றது நம்மளுடைய வேண்டுகோளாகவும் எச்சரிக்கையாகவே கூட இருக்கட்டுமே, தப்பு கிடையாது. எச்சரிக்கையோடு நம்ம வச்சுப்போம், எச்சரிக்கையாக நீங்களும் இருங்க அப்படின்றது கேள்வி. இப்போ இந்த இடத்துல இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலான்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் தாமதமாக வந்தார், எல்லாம் நடந்துச்சு, அங்கே சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அந்த சம்பவத்திற்கு பிறகு அங்கே ஆம்புலன்ஸ், இந்த ஆம்புலன்ஸ் வந்து பெரிய ஒரு சந்தேக பார்வையிலே தான் இன்னும் இருக்குது. அதற்கு இப்போது டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் காரணமெல்லாம் சொல்கிறாரு, அங்கே நிலைமை மோசமாயிடுச்சு, அதனால தான் நாங்கள் ஆம்புலன்ஸை வர வச்சோம், அதனால தான் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு. இது தொடர்ந்து அதிமுக தாவேக்கா நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு சம்பவம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அது எப்போ அதுக்கான அந்த அளவுக்கு பிளான் பண்ணுறவங்க ஒரு மாற்று வழி வந்து ஆம்புலன்ஸ்க்கான மாற்று வழி அது ஒரு வழி மட்டும்தான் இருக்குதா? அது எல்லாரும் முதல் நாள் கூட்டத்திலே இந்த மரக்கடையிலே பார்த்தீங்கன்னா முதலே ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் தான் நம்மளுக்கு உள்ளே போச்சு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சொன்னால் வேறு மாற்று வழியே இல்லையா அங்கிட்டு போகிறது? இல்லை, அது ஒரு பெரிய கேள்வி தான். இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்னே சொல்லலாம். மாற்று வழி இல்லாத அளவுக்கு
ஒரு இது நடக்குதா, இல்லை அந்த கூட்டத்திற்காக தான் அந்த ஆம்புலன்ஸ் அங்கே எதுக்கு வந்துச்சா? இந்த கேள்விகள் இருந்து அவங்க தப்பிக்கிறாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி தான் முதல்வர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது பாதுகாப்பு கம்மியாக இருக்கான்னு கேட்டோன்னா அவர் பாட்டுக்கும் திருப்பிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஏன் அவங்களுக்கு விட தெரியலையா, இல்லை மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி, இல்லை இவங்களே ஏதாவது கட்டமைக்கிறாங்களான்றது சுத்தமாகவே புரியல. இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இல்லை. மாட்டிக்கிட்டோன்ற சுச்சுவேஷன் தாவேக்காக தான் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டார். தாவேக்கா நிர்வாகிகள் யாரும் வர முடியலை, வந்தாலும் பெரிய பிரச்சனையாகும். ரெண்டாவது, யாரையுமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலை. புஷி ஆனந்தா இருக்கட்டும், மாதவர்ஜுனா இருக்கட்டும், அருண் ராஜா இருக்கட்டும், ராஜ்மோகனா இருக்கட்டும், இருக்கக்கூடிய லயலாமணி, டிவிகே ரமேஷ், என்னென்ன இருக்காங்களோ யாருமே ஏன்னா மீட் பண்ணுறது ப்ரெஸ்ஸை ஓரளவுக்கு இப்படி பார்க்குறவங்களே இவங்க தான். இவங்க யாரையுமே வந்து காணும். ஏன்னா அவங்களுக்கு இது பெரிய சம்பவம், இது வரைக்கும் நடக்காத சம்பவம். நம்ம சொல்ற மாதிரி தான். ஏன்னா இப்பதான் அவங்க அரசியலுக்குள்ள வராங்க, அவங்களுக்கான ஒரு மனநிலைமைன்னு ஒண்ணு இருக்கும்ல. புதுசா ஒரு விஷயத்த பாக்குறாங்க, அது அணுகுமுறைன்றது இப்போ நம்ம நார்மலா நடக்கிற அணுகுமுறை இல்லை, அவங்களுக்கு தெரியாது எப்படி அதை அணுகிறது, இது என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்கும். நம்ம பேசுறதா இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் வருவாங்க, வந்து பேசுவாங்க. இது மாதிரி நடந்திருக்குங்க, இது நடந்திருக்குங்க, இப்படி பண்ணணுங்க, இது மாதிரி பண்ணுவாங்க, அரசு எங்க கிட்ட தான் இருக்கு, நாங்கள் எல்லாமே பார்த்துப்போம் அப்படின்றத பேசுவாங்க. அதுவே திமுக தரப்புல ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவமே நம்ம எடுத்துப்போமே, அது நடக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத பேசுவாங்க. எப்படி இப்படி செத்தாங்க, உங்க ஆட்சியில் தான் நடந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து அவங்க ஆலோசிப்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை. என்னன்னா இன்னொரு கேள்வி ஒன்று எழும்பு. இப்போ என்னன்னா திமுகவும் இருக்கட்டும், அதிமுகவும் இருக்கட்டும், அங்கே ஒவ்வொரு அமைச்சர்கள் பண்ணுற விஷயத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைவர்கள்ட்ட தான் வந்து விடியும். அவங்க தான் அதை வந்து திருப்பி ஃபேஸ் பண்ணுவாங்க. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி போல் என்ன கொஞ்சம் நேரம் நிம்மதியாக விடுங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே நடக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களே முன்னெடுத்து ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மாதிரி இந்த முன்னெடுப்பு வந்து எதுவுமே இல்லை. தவக சைடு வந்து அந்த முன்னெடுப்பு எதுவுமே இல்லைன்றப்போ எல்லாரோட, அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு பிடியில தான் இருக்காங்களா, விஜயோட பிடியில தான் எல்லாருமே இருக்காங்களா, செயல்படுறாங்க. பிடியில இல்லை. இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் எடுத்து செய்யலாமா வேணாமான்னு அவங்களுக்கு தெரியல. செஞ்சா என்ன சொல்லுவாங்கன்னு தப்பா இல்லை, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. இப்போ புஷி ஆனந்த் தான் கண்ட்ரோல்னு வச்சுப்போம், நம்ம ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். புஷி ஆனந்த் தான் கண்ட்ரோல்னா, இதை போய் ஒரு பேட்டி கொடுத்துட்டாருன்னா, புஷி ஆனந்த் கூப்பிட்டு திட்டினார்னா, உன்னை யார் பேட்டி கொடுக்க சொன்னா, உனக்கு என்ன இந்த வேலை, உனக்கு நேரம் இதை செய்ய சொன்னாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க. ஏன்னா ஒரு 75 வருஷ கட்சின்னும் போது பெரிய பெரிய ஆட்கள் எல்லா இடத்துல இருப்பாங்க. அவங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மீறும் போது நாங்கள் தலைமையில் பேசி முடிவெடுத்து சொல்லுவோம், தலைமை எங்களுக்கு சொல்லுவோம், நாங்கள் அப்போ சொல்லுவோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அதை சொல்ல மாட்டாங்க. இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, விஜய் மட்டும் ஒரே முகமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அங்கே கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்லணும், இதுக்கு என்ன பேசணும், இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்றத. ஏன்னா இவங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதே பெரிய அரிதான விஷயம். ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுன்றதே ஒரு சிலர் தான். சிடிஆர் நிர்மல்குமார், அதிகபட்சம் மாதவர்ஜுனா, இல்லைனா ராஜ்மோகன், இந்த 3 பேர் தான் மீட் பண்ணுறாங்க. இல்லைனா அருண்ராஜ் வந்து அப்பப்போ பண்ணுவார். ரொம்ப ஆக்டிவாக ஏதாவது விஷயங்களை வந்து கன்வே பண்ணுறாங்களா, அதுவும் கிடையாது. தலைவர் சொல்கிறாரு, தலைவர் செய்கிறோம், நாங்கள் எங்களோட படைகளை வச்சு பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதுதான் இந்த பிரச்சனையே. 2ஆம் கட்ட தலைவர்கள் சேர்க்காதது தான் தொடர் பிரச்சனைக்கு காரணம். நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்களை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்களுக்கும் இன்னும் ஃப்ரீடம் கொடுக்கல. இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை, ஃப்ரீடம் இல்லை. இல்ல முதல்ல உங்களுக்கு ஃப்ரீடம் இல்ல, தலைவர்களே முதல்ல இல்ல. தலைவர்கள் இருந்தா தானே நீங்க ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு. எவ்வளோ பேர் வந்து உங்க கட்சி கதவுகளை தட்டினாங்க, நீங்க வந்து பெரிய கேட்டை போட்டு மூடி வச்சுட்டு யாரையும் உள்ள சேர்க்க மாட்டோம்னு வம்படியா இருக்கீங்க. அது என்ன காரணம்னு தெரியல. வேணான்னு நினைக்கிறாங்க. வேணான்னு நினைச்சீங்கன்னா அப்ப இந்த மாதிரி சம்பவம் நடக்க தான் செய்யும். நீங்க புனிதர்களாகலாம் இருக்க முடியாது. அரசியலில் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டான ஆட்களை தான் செய்யணும்னா, எத்தனை பேர் கரெக்டான ஆட்கள் இருக்காங்க உங்க கட்சியில் இருக்க? எல்லாருமே இப்போ கரெக்டான ஆட்களா? உங்களிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே ரொம்ப ஷார்ப்பா இவ்வளோதான்ப்பா, இப்படின்னா இப்படி தான், அப்படிலாம் யாருமே அரசியலில் இருக்க மாட்டாங்க. முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். செந்தில் பாலாஜியை பற்றி அவ்வளோ குற்றங்குறை பேசுகிறோம் இல்லையா? ஆனால் அவர் அந்த கட்சியில் வச்சுருக்காங்கல்ல. ஏன் வச்சுருக்காங்க? அவரால் ஒரு காரியம் நடக்குது, அவரால் சில விஷயங்களை பண்ண முடியுன்றதுனால தான் அவரை வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ கிழிச்சிருக்காரு அவரை, செந்தில் பாலாஜியை, நம்ம மேடைகளில். ஆனால் ஏன் அவரை வச்சுருக்காங்க? தேவைப்படுறார், சில விஷயங்களை செய்து முடிப்பதற்கு அவர் தான் சரியான நபராக இருக்கிறார். அதன்போது செந்தில் பாலாஜி அந்த இடத்துல வச்சுருக்காரு. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான நபர்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் வந்தவங்களை நீங்கள் உள்ளே சேர்த்துருந்துருக்கணும். அப்போ சேர்க்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, இதை பண்ணலாம், இதை பண்ணுங்கள், இதை பேசுங்க, இந்த இடம் வேண்டாம், இதுக்கு பதிலாக கிரவுண்டில் கொண்டு போய் வைங்க. உங்கள் முகத்துக்கு நீங்கள் எங்கே வச்சிங்கனாலும் கிரவுண்டில் வந்து பேசுவான். உங்களுக்கு ஒரு 20,000 பேர் வந்து சேர்ந்தாலே போதுமானது. அதில் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கான தெளிவு கிடைக்கும். அந்த கூட்டமே போதுமானது. உங்களை டிவியில் உங்களை லைவ் காட்டிக்கிட்டே இருக்காங்க 24/7. நீங்கள் வீட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகிற வரைக்கும்
போய் நீங்கள் கதவை மூடுற வரைக்கும் அவங்க காட்டுறாங்க. அப்போ பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து இங்கே கூட்டினாலே போதும் 2 கோடி பேருக்கும் போய் சேர்ந்துரும், லைவ் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் விஜய் அந்த க்ரௌடுக்காக மட்டும் பேசினாலே போதும். இந்த மாதிரி பிரச்சனைகளை அவர் தவிர்த்திருக்க முடியும். அவரை பார்க்கறதுக்காகவே ஊருக்கு வெளியில் நீங்கள் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போட்டிங்கனாலும் வந்து பார்ப்பாங்க. இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்களும் ரோட்டில் தான் வந்து பேசுவோம்னு சொல்லி பேசி இவ்வளோ பெரிய ஒரு ஜாமை வந்து கிரியேட் பண்ணி பெரிய பிரச்சனை ஆகிருக்கு. இது எப்பயோ நடக்க வேண்டியது மிஸ் ஆகி கரூரில் வந்து நடந்துருச்சு. கரூரில் நடந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வெறுமனே விஜயோட வருகை மட்டும் காரணம் கிடையாதுன்றது நம்மளால் சொல்ல முடியும். நிறைய மிஸ்ட்ரி அங்கேயும் இருக்குது. ஏன் ஆம்புலன்ஸ் வருது, ஏன் செருப்பை தூக்கி வீசினாங்க, ஏன் கரண்ட்டு கட்டாச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அதற்கு சில பதில்கள்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம் தான். ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதும் அடுத்த கட்டத்தை இது எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸான நபர்களை உள்ளே சேர்க்காததும் இவ்வளோ பெரிய விளைவுகளை சந்திச்சிருக்குன்றதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இது ஒரு பாயிண்ட். இது வந்து தாவேக்கா தரப்பில் நடந்த விஷயங்கள். இன்னொரு பக்கம் விஜய் இன்னும் அங்கே போய் பார்க்கல அப்படின்றது பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அனுமதி இன்னும் கொடுக்கல. இப்போ அனுமதி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அனுமதி கேட்டிருக்காங்க, போய் பார்க்கணும், அதற்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுச்சுன்னா போய் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே 20 லட்சம் ரூபா போய் தான் ஆகணும். ஆமாம், போய் போகலன்னா பெரிய தப்பாயிடும். தப்பு இல்லை, அது பெரும் குற்றம். ஆமாம். போய் பார்க்கல அப்படின்னா அவங்க கூட நிற்கலன்னா, ஏன்னா நீங்கள் நான் வரேன் உங்கள் விஜய் நான் வரேன்னு சொன்னீங்க. 34 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டிலேருந்தே வெளியே போயிருக்கீங்கன்னு தான் உங்களை சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்க்காத பட்சத்தில் அது பெரிய குற்றமாக தான் பார்க்கப்படும். ஏன்னா நம்ம உடச்சே தெரிஞ்சு தனியாகவே போகணும். ஒரு நாள் வந்து 40 குடும்பங்களுக்கும் தனித்தனி நம்ம இப்போ எப்படி இந்த மேடை ஏற்றுறாரு பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டவங்கன்னா ஒரு இந்த மேடை ஏற்றி இல்லை இந்த தூய்மை பணியாளர்லாம் வரும்போது அவங்களே நாங்கள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கறதுக்கான நிகழ்வு வந்து இது கிடையாது. இவர் என்னன்னா நேரடியாகவே ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குமே போய் ஒரு ஆறுதல் சொல்லி இந்த நஷ்ட ஈடு தொகைன்றது நீங்கள் சொன்ன மாதிரி நஷ்ட ஈடு தொகைன்றது இல்லாமல் அந்த குடும்பத்தை வந்து தத்தெடுத்துக்கிற விஷயங்கள் எடுத்தாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஓகே தான். நீங்கள் 20 லட்ச ரூபான்றதை 1 கோடி ரூபா, ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்துலாம் கூட சொல்கிறாங்க 200 கோடி வாங்குறல்ல, 1 கோடி ஒரு குடும்பத்துக்கு கொடு, 40 குடும்பம் தானே கொடுக்க போகிறோம், 41 கோடி தானே ஆக போகுதுன்றாரு. 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை, 5 கோடி கூட கொடுக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. அதனால ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் போய் சேர்ந்துடும். நீங்கள் 10 லட்சம் கொடுத்தாலும் 1 கோடி கொடுத்தாலும் 5 கோடி கொடுத்தாலும் அந்த பணம் அந்த குடும்பத்துக்கு தான் போக போகுது. ஆனால் இழந்த உயிருக்கு நீங்கள் பதில் சொல்லவே முடியாது. இது காலத்துக்கும் இது அப்படியே தான் நிற்க போகுது. விஜயோட கூட்டத்தில் வந்து நடந்த சம்பவமாக தான் இதை சொல்ல போகிறாங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் அந்த குடும்பத்தை கூட தத்து எடுத்துக்குங்க, அது இன்னும் கூட பெட்டரான ஒரு விஷயம் தான். நீங்கள் அந்த 40 குடும்பத்தை நீங்கள் தத்தெடுக்கும் போது அதற்கான செலவினங்கள் அதுக்கு எல்லாமே அது இன்னும் உங்களுக்கு ஒரு பெட்டரான இருக்கும். அவர் எடுத்துக்கிட்டாருன்ற ஒரு நல்ல பேர் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். நம்ம அடுத்து பேச வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, இதில் நடந்த சில சம்பவங்களை வச்சு பல பேர் நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பல விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர் வந்து அவருடைய சேனலில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் திமுக பத்திரிகையாளர் தான், அவரே சொல்லிடுவார், திமுக பத்திரிகையாளர் தான், என்னுடைய ஸ்டாண்ட் வந்து திமுகவை ஆதரிக்கிறது, இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறது தான் அவர் வந்து சொல்லுவார். ரொம்ப ஃபேமஸான நபர் அவர். அவர் என்ன சொல்கிறாரு, தற்குறிகளே சொன்னோமே கேட்டிங்களா போனீங்களா அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வந்து தற்குறிகளேன்னு திட்டுறாரு. தற்குறிகளேன்னு யாரை திட்டுறாருன்னு எனக்கு தெரியல. விஜயோட கூட்டத்துக்கு வந்த கும்பலை வந்து தற்குறின்னு திட்டுறாரு. ஆமாம், தற்குறிகள் தான். குழந்தைகளை கூட்டு வந்தவங்க, வயதானவர்கள், பெண்கள், இவங்க எல்லாமே வந்து குழந்தைகளை கூட்டு வந்தவங்களாம் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஆமாங்க, குழந்தைங்களை கூட்டு வந்தாங்க, தப்பு தான், மிகப்பெரிய தப்பு தான். தற்குறிங்க அப்படின்றீங்க, ரொம்ப கேஷுவலாக அந்த வார்த்தையை ரொம்ப பயன்படுத்திட்டு போயிடுறாரு. யார் சார் தற்குறி? உங்களுக்கு ஓட்டு போட்டானே 2021 24 ஓட்டு போட்டானே, அவனா தற்குறி? விஜயை பார்க்கறதுக்கு என்ன ஆகாயத்துலேருந்து உடச்சிக்கிட்டா வந்தாங்க? விஜய் வந்திருக்காரு இந்த ஊரில், அங்கே மட்டும் இன்னும் ஆகாயத்தை உடச்சிக்கிட்டு வந்து நிற்கிற கும்பலாது? இத்தனை வருஷமாக உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தான் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்ட, ஏன் அதிமுக சொல்லுங்கள், 2021 24 திமுகவை ஓட்டு போட்டு சட்டசபையிலையும் நாடாளுமன்றத்திலையும் ஜெயிக்க வச்ச மனிதர்களை, இத்தனை வருஷமாக உங்களுக்காக ஓட்டு போட்டவங்களை, நீங்கள் கொடுத்ததில் வாக்குறுதிகள் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டவங்க பார்த்து தற்குறின்றீங்க. எப்படி அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. எப்படிங்க ஒருத்தங்க தற்குறியாக முடியும்? படித்த சமூகம், தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம், இந்த சினிமா மோகத்தில் வந்து விழுந்துருச்சு. சினிமா மோகத்தால தான் இது. சினிமா நடிகை சாதாரண நடிகன் தானே, அவங்களே ஒத்துக்கிறாங்க. நாங்கள் உங்களை தற்குறியாக தான் வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தானே. நான் வச்சிருக்கேன், கரெக்டுங்களா? இல்லை, நம்ம கேள்வி என்னன்னா, தற்குறினா படம் பார்த்து ஒரு நடிகனை பார்க்கணும்னு வர கூட்டம் வந்து தற்குறி கூட்டம்.
அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர். அவர் வந்து இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, சினிமா நடிகர். அந்த சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ கும்பல் கூடிட்டு இருக்குது. ஆமாங்க, சினிமா நடிகரை பார்க்க தாங்க இவ்வளோ கும்பல் கூடுச்சு. விஜய் மட்டும்தான் சினிமாவில் இருக்காரா? அஜித் வந்தாலும் இதே கூட்டம் வரும், ரஜினிகாந்த் வந்தாலும் இதே கூட்டம் வரும், வேறு யார் வந்தாலும் இதே கூட்டம் வரும். ஏன் உதயநிதிக்கு கூட சரி பார்க்கலான்னு சொல்லி கூட்டம் வரும். அப்போ அவங்களாம் தற்கொலை கூட்டம் தானா? சரி ரைட்டு, தற்கொலை கூட்டம்னு சொல்கிறீங்க. விஜயை பார்க்க வந்தவர்கள், விஜய் படங்களை பார்த்து அவரை வந்து வழிபடணும்னு வந்தவர்கள்னு வச்சுப்போம். அவங்களாம் தற்கொலையாகவே இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க தற்கொலையாகாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்கு? பல பேர் இயக்கங்களை உருவாக்கிட்டீங்களா? பல தலைவர்களை உருவாக்கி இப்போ இந்த தலைமுறையினருக்கு காட்டிட்டீங்களா? சரி, உங்களோட அடுத்த கட்ட தலைவர் யார்? ரெட் ஜெயின் மூவிஸோட முன்னாள் சிஇஓ தானே, ஓனர் தானே, உதயநிதி அவர்கள் தானே. எங்கேருந்து வந்தார்? என்ன கதை திரைக்கதை புரட்சிகரமான கதை திரைக்கதை எழுதி பயங்கரமாக பேசி கலைஞர் அவர்கள் மாதிரி பயங்கரமான புரட்சிகரமான கருத்துக்களை எழுதிட்டு இங்கேருந்து வராரா? இல்லை வேற எதுவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பயங்கரமாக படித்து பல ஐடியாக்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்காக வந்தாரா? எப்படி வந்தார்? சினிமா மூலியமாக தானே வந்தார். அப்போ தெரியலையா தற்கொலைன்னு? விஜய் அவர்களை பார்த்து, விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்து தற்கொலை நடிகன்றீங்களே, அவர் யாருங்க? எங்கேருந்துங்க வந்தார்? சரி, என்ன அவர் அங்கேருந்தே வரட்டும், நீங்கள் அதெல்லாம் மறந்துடுவீங்க. ரெட் ஜெயின்ட் மூவிஸை மறந்துடுவீங்க, படம் எடுக்கிறத மறந்துடுவீங்க, அந்த குடும்ப சினிமா பண்ணுறது நடிகர்கள் அத்தனை பேர் இருக்காங்க, அதை மறந்துடுவீங்க. நீங்கள் என்ன வேணாலும் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி இட்லி கடையில் ஒரு படம் வரப்போகுது நாளைக்கு. எதுக்கு தற்கொலை கூட்டத்துக்கு நீங்கள் எதுக்கு படம் எடுக்கிறீங்க? வேறு ஏதாவது ஒரு நல்ல இதுவாக எடுங்களேன். அடிக்கடி நிறைய ஏதாவது பேர் இயக்கங்கள் நடத்துங்க, பெரிய பொதுக்கூட்டங்கள் நடத்துவீங்களே. நீங்கள் தான் பெரியாருக்கு விழா எடுப்பீங்களா, எடுத்துகிட்டு விஜயை திட்டிகிட்டு இருப்பீங்களா, 10 பேரை கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு போங்களேன். எதுக்கு படம் எடுக்கிறீங்க? படம் எடுத்து ஏன் தற்கொலை ஆக்குறீங்க? இயல்பான கேள்வி தானே. எந்த அடிப்படையில் தற்கொலைன்னு சொல்கிறாருன்னு புரியவே இல்லை, இது வரைக்கும் புரிய மாட்டேங்குது. மக்கள் ஏன்பா விஜய் வந்து பார்க்க வராங்க மடையர்கள்னு நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் இப்போ படம் எடுக்காமல் இருக்கணும்ல. விஜய் வந்து ரெட் ஜெயின் மூவிஸில் நடிச்சிருக்காருல, சன் பிக்சர்ஸில் நடிச்சிருக்காருல, அப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும்ல இந்த மாதிரிலாம் படம் எடுத்தீங்கன்னா அவங்க தற்கொலை ஆவாங்க, நீங்கள் படம் எடுக்காதீங்க. பெரியாரை பற்றி ஒரு 20 எபிசோடு எடுங்க, நம்ம மாதம் ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். அண்ணாவை பற்றி ஒரு 50 எபிசோடு எடுங்க, மாதம் ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம அப்படி எடுத்துகிட்டு போவோமே. எதுக்கு விஜயை வச்சும் தனுஷை வச்சும் அஜித்தை வச்சும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? தற்கொலைன்ற வார்த்தையே முதல்ல நீங்கள் சொல்லவே கூடாது, நியாயப்படி நீங்கள் சொல்லவே கூடாது. தற்கொலையாக்கி வச்சிருக்கிறதே நீங்கள் தான். விஜய் வந்து முக்கிய ஒரு காரணம், அதற்கு அடிப்படை காரணம் நீங்கள் தான், வேற யாரும் கிடையாது. சினிமா மோகத்தில் மூழ்கிட்டு இருக்கிறதும் நீங்கள் தான், மூழ்க வைக்கிறதும் நீங்கள் தான். அதாவது என்னன்னா, அது நம்ம வந்து தற்கொலை நம்ம யாரையும் சொல்லிட முடியாது. அவங்க பார்வைக்கு அவங்கள தற்கொலையாக தெரியுறாங்க, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். உன் பார்வைக்கு தான் அவங்க தற்கொலையாக தெரியுறாங்க. இல்லை, அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார், அது இன்னும் கடுமையான கோத்தை வர வைக்குது. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஓடி வந்தாங்க பார்த்தீங்களா? வந்தாங்களா தாவேகாக்காரங்க? நியாயமான கேள்வி. தாவேகாக்காரன் வரவே வரல, விஜய் வரல, யாருமே வரல. வந்தாங்க பார்த்தீங்களா? ஆமாம் வந்தாங்க, அறிவிச்சாங்க. எனக்கான சந்தேகமே அங்கே தான் வருது. இல்லை, அது ஒரு சந்தேகமாகவே இருக்கட்டும், தப்பு கிடையாது. அது அரசியலில் எல்லாமே சந்தேகம் தான், நம்ம அப்படி அடிச்சுப்போம். இங்கேருந்து சொல்கிறீங்கல்ல வந்தாங்க வச்சாங்க அப்படின்னு, அழுதுருக்காங்க எல்லாருமே. வர அதையும் சொல்கிறேன். வந்தார் முதலமைச்சர் அவர்கள், மனசு கேட்காம நைட்டோட நைட்டாக தலைமைச் செயலகம் வந்து ஆலோசனை நடத்திட்டு 10 லட்சம் நிவாரணம் அறிவித்து உடனடியாக களத்துக்கு வந்துட்டார். அங்கே வந்தார், எல்லாரையும் பார்த்தாரு, ஆறுதல் சொன்னார். சூப்பர், உண்மையாகவே சொல்கிறேன், பாராட்டலாம். இவர் ஸ்டாலினையும் சரி, அன்பில் மகேஷையும் சரி, இவர் செந்தில் பாலாஜியையும் சரி, துணை முதலமைச்சர் துபாய்க்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆன துணை முதலமைச்சரையும் சரி, எல்லாரையுமே பாராட்டணும். உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்தீங்க, உடனடியாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணீங்க, அத்தனை பேர் டக்குன்னு எல்லாமே பண்ணீங்க. அரசு வேகமாக செயல்பட்டுச்சு, இதுக்கு முன்னாடி இப்படி வேகமாக செயல்பட்டதே இல்லை. அதுதான் ஏன் கேட்குறேன். இல்லை, அதுதான் வேகமாக சந்தோஷப்படுங்க சார். நீங்கள் என்ன சந்தோஷமே வேலை செஞ்சுட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை வந்து இந்த விஷயத்துக்காக இவ்வளோ வேகமாக செஞ்சுட்டாங்கன்னு நம்ம இல்லை, ஒரு விஷயத்தை அப்படி எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயத்து நடந்துருச்சு, நம்ம மக்களுக்கு நடந்துருச்சு, உடனடியாக போய் அதை செஞ்சுட்டாங்கன்னு சந்தோஷப்படுங்க. இதுக்கு முன்னாடி ஏன் செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான், அது என்னன்னா கள்ளக்குறிச்சி மட்டும் வந்த அப்போ வரல அதுன்றதை தாண்டி, அதுதான் சொல்றேன், முதல்வர்னா எல்லாத்துக்கும் முதல்வர் தான். கள்ளக்குறிச்சி அப்போ நீங்க இவ்வளவு வேகமா ஏன் செயல்படலைன்றது ஒரு கேள்வி. ஏன் செயல்படலைன்றது நீங்க தான் பதில் சொல்லணும். சென்னை ஏர் ஷோ நடந்தப்ப ஏன் நீங்க இவ்வளவு விரைவா செயல்படலைன்றது ஒரு கேள்வி, அதுக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும். கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு நேரா போய் பதில் சொன்னீங்களா, ஆறுதல் சொன்னீங்களா? இல்லை. இப்போ திருப்புவனம் அஜித்குமாருக்கு நடந்துச்சு இல்லையா, விஜய் இன்னும் வரல, களத்துக்கு வரல, அங்கே சம்பவம் நடந்த இடத்துக்கு போகலைன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் போனீங்களா? போகலை.
அவங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபா நஷ்டஈடு வந்து கொடுத்துட்டாங்களா? ஃபோனில் சாரி தானே கேட்டீங்க? சாரி தெரியாமல் நடந்துச்சுன்னு தானே சொன்னீங்க. சரி, நீங்கள் போல துணை முதலமைச்சர் அமைச்சிருக்கலாமே. துபாயிலேருந்து மக்களுக்காக, கரூர் மக்களுக்காக வந்தார். ரொம்ப சந்தோஷம், உண்மையாகவே சந்தோஷம். மனசார சொல்கிறேன். அவர் அங்கேருந்து பரபரப்பாக வந்து இங்கே வந்து பார்த்துட்டு மறுபடியும் துபாய்க்கு போயிட்டார். அதை விட்டுருங்க, அவர் போயிட்டார். வந்தார்ல, வந்துட்டு தானே போனார். வந்து வராமல் இல்லைல்ல, வந்தார் இல்லையா? ஏன் அவர் அனுப்பிச்சிருக்கலாமே? திருப்புவனம் அஜித் அந்த கொலை வழக்குக்கு அவர் அனுப்பி நீங்கள் ஆறுதல் சொல்லியிருக்கலாமே. சரி, வேண்டாம். எம்பி கனிமொழி அவங்க இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சிருந்துருக்கலாம். இன்றைக்கி வீடு வீடாக போய் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. 39 குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், உண்மையாகவே சந்தோஷம். நீங்கள் இல்லை இவ்வளோ விரைவாக இருக்காங்க, ஆல்ரெடி செட்டில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 10 லட்ச ரூபா அமௌண்ட் எல்லாமே எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு இருக்காங்க. அது இந்த விரைவு இனி வர காலத்தில் எல்லாத்துக்குமே இது கிடைக்குமா? இதுதான் கேள்வி. இதுக்கு நீங்கள் போனீங்க, சந்தோஷம், சரி போயிட்டீங்க, நல்ல விஷயம், ஆரம்பிச்சிட்டிங்கன்னே வச்சுப்போம். இதுக்கப்புறம் ஏதாவது சம்பவம் நடந்தால் இதே மாதிரி போவீங்களா? கேள்வி அதுதான். போகணும். போகலைன்னா அப்போ இந்த கேள்விகள்லாம் வரும். அப்போ நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்கன்றது பார்ப்போம். ஏன்னா இதனால் வரைக்கும் நீங்கள் எதுக்கும் போகலை வைக்கலை அப்படின்னும் போது இது ஒரு பிரச்சனை. இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் அவர்கள் மீது ஒரு 40 பேர் இறந்துருக்காங்க. விஜய் செய்த படுகொலைன்னு கூட சொல்கிறாங்க. விஜயால் இறந்து போனவங்க, விஜய் ஒரு பணம் தின்னி, விஜயால் போன உயிர், அதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். அதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். விஜய் தனிப்பட்ட முறையில் யாரையும் கொல்லலை. விஜயோட நெரிசலுக்காக வந்தது, விஜயோட கூட்டத்துக்கு வந்த நெரிசலால் வந்த உயிர் பலிகள். இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும். இதெல்லாம் ஓகே. உங்கள் அரசு அமைஞ்சதிலிருந்து நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? நீங்கள் தான் காரணம்னு ஒத்துக்கிறீங்களா? தேர்தல் ஆணையம் அமைச்சிருக்கீங்க இல்லையா? இப்போது இவங்களோட ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க மூலியமா ஒரு ஆணையம், ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கீங்க இல்லையா? விரைவாக வேலை பார்க்குறாங்களா? நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மதியானமே ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ளக்குறிச்சிக்கு ஒரு ஆணையம் அமைச்சாங்களா? அமைச்சாங்க. கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சு வந்துருச்சுங்களா? அதுக்கு இன்னும் வரலையே. ஏன்? ஒரு நபர் தேர்தல் ஆணையம், ஒரு நபர் ஆணையம் தானே, கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு நபர் விசாரித்து எல்லாத்தையும் சொல்லணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? இங்கே இது வந்துடும், விரைவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சின்ன இடம் தானே, அது 40 பேர் தானே இறந்துருக்காங்க. இங்கே 40, அங்கே ஒரு அங்கே 68 பேருக்கு இறந்துருக்காங்க இல்லையா? அது லேட் ஆகும், வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஒவ்வொருத்தர் வீடியோவை போய் பார்த்து பேசி எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கேனா 40 பேரை டக்குன்னு எடுத்துடலாம், ஒரே இடத்துல கூப்பிட்டு எங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டு முடிச்சிடலாம். இல்லை, இதெல்லாம் நம்ம வந்து கேட்குற கேள்விகள். நீங்கள் இப்போ விரைவாக செயல்பட்டுட்டீங்க. இதுக்கடுத்து இப்போ அடுத்தடுத்து நடக்க எதை வேணால் நடக்கும், அரசியல் என்ன வேணால் நடக்கும் இல்லையா, நம்ம சொல்ல முடியாது. அப்போ அடுத்து நடக்கும்போது நீங்கள் இதே அளவுக்கு வீரியமாக விரைவாக அந்த இடத்துக்கு போய் உடனடியாக நீங்கள், உங்கள் மகன், உங்கள் தங்கை, உங்கள் கட்சிக்காரர்கள் எல்லாரும் போய் இந்த இடத்துல நின்றுவீங்களா? மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சியை வந்து முடிச்சு விடணுன்ற ஒரு நோக்கத்திலேயே வந்திருக்காங்களான்ற எனக்கு வந்து அப்படி தான் பார்க்க தோணுது. எனக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க, இதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் புதுசாக வர கட்சி, ஏதோ துக்கடா கட்சி, துக்கடா அது அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க. சரிப்பா உனக்கு 2 சீட்டு தர, நீ வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து அதிமுக திமுகவுக்கு சவால் விடக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. யாருக்கு தாங்க இருக்காது? இப்போ என்னன்னா, அதே இடத்துல தான் முப்பெரும் விழா நடத்தினாங்க. என்ன சொல்கிறது, ஆளுங்களை வச்சு தான் நம்ம காசு கொடுத்தா கூட்டிகிட்டு வருவாங்கன்றது தெரியும். அதே ரோட்டில் தான் எடப்பாடியும் வந்து பிரச்சாரம் பண்ணார். அதுவும் ஒரு ஆர்கனைஸ்டாக தெரியும், நம்மளுக்கே தெரியும் ஆளுங்க எப்படி தான் வந்தாங்க, எப்படி போனாங்க அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும். இது வந்து யாரும் கூப்பிடலை. இவரை பார்க்கறதுக்கு இவங்களாவே வாலண்டரியாக வராங்கன்றப்போ, இது நீங்கள் சொல்கிற மாதிரி தான், வராதிங்கன்னு நம்ம சொல்ல தான் முடியுமே தவிர, அதை மீறி ஒருத்தவங்க வராங்கன்னா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? விஜயால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியும். அதை மீறி சார், இதுக்கு விஜய் அவர்கள் மாற்று வழியை கண்டுபிடிக்கணும். நம்ம சொல்கிற மாதிரி கிரவுண்டில் கொண்டு போய் வைங்க. 10,000 பேர் தான் வருவாங்கன்னா 10,000 பேருக்கு பேசிட்டு போங்க. வரவும் கூடாது, எந்திரிக்கவும் கூடாது, தள்ளுங்கன்னு. சார், இது அரசியல் வரும்போது மேலேயும் வரல. புரிஞ்சுங்க, இது அரசியல் இப்படி தான் இருக்கும். விஜய் என்ன பண்ணாலும் குத்தம் சொல்ல தான் செய்வாங்க. விஜய் லெஃப்ட்னாலும் தப்பு, ரைட்னாலும் தப்பு, ஸ்ட்ரைட்னாலும் தப்பு, பேக்னாலும் தப்பு, சைடுனாலும் எல்லாமே தப்பு சொல்ல தான் செய்வாங்க. காரணம், விஜய் ஒரு மாஸ் கிரவுட் புல்லிங்க வச்சிருக்காரு. அதுதான் இங்க பிரச்சனை. விஜய் போகும்போது யாரும் பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை. அரசியல் பண்ணிட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு விஜய் ரொம்ப சாஃப்டான நம்ம பேசுவோம். நான் சொல்றேன், அதுதான் விஜய் கிட்ட ஒரு மாஸ் கிரவுட் புல்லிங் இருக்கு. அது இங்கே இருக்கிற இப்போ எந்த தலைவருக்கும் கிடையாது. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. அது இங்கே இருக்கக்கூடிய 75 வருடமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் இல்லை, 53 வருஷமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் இல்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு, தலைவர்கள் இருந்தாங்க, அந்த தலைவர்களுக்காக வரக்கூடிய கூட்டம்னு ஒன்று இருந்துச்சு, அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி யாரும் இல்லை. ஆனால் அந்த இடத்த இப்போ விஜய் வந்து ஃபில் பண்ண வராரு. அவருக்கு இயல்பான கூட்டம் வருது. அவர் ஒரு உச்ச நடிகராக இருக்கும்போது வரதுனால அவருக்கு இயல்பான கூட்டம் வருது. அவர் பேசுறதே 10 நிமிஷம் தாங்க. நம்மளே கிண்டல் பண்ணுறோம். 10 நிமிஷத்தில் நீ என்ன பேசி சாதிச்சிட போறீங்கன்னா நம்மளே கேட்குறோம்.
நீங்க பேசுற 10 நிமிஷத்துல புள்ளி விவரங்கள் எடுத்து பேசு, இல்ல நிறைய விஷயம் பேசுறதுக்கு இருக்கு. அது இதுக்கப்புறம் அவர் பேசுவாரா அதெல்லாம் தெரியாது. இந்த 10 நிமிஷத்துல ஒன்றும் கிடையாது, ஒரு பாயிண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்க எதிர்க்க போறது திமுகவை, பாஜகவை அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. ஒரு சில நாள்ல திடீர்னு நல்லா பேசுறீங்க, ஒரு சில நாள்ல மூட் ஸ்விங் ஆன மாதிரி 9 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிடுறீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவரை பார்க்கறதுக்கும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கும் வர கூட்டம் தான் இது. அந்த மாதிரியான நீங்க சொல்ற மாதிரி தான். நீங்க பிணந்தண்ணி அரசியல் பண்றீங்க விஜய், அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இல்லை அது நாங்க தான் நிக்கிறோம். இன்னைக்கு யார் வந்து நிக்கிறா? செந்தில் பாலாஜி தான் வந்து நிக்கிறாங்க, அன்பில் மகேஷ் தான் வந்து நிக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து நிக்கிறாங்கன்னா அப்ப இது என்ன சொல்லலாம்? இல்லை அதுதான் அரசியல் சாணக்கியத்தனம் சொல்லிடலாங்களா? அதுதான் இப்போ நீங்க என்ன போய் நீங்க முடிச்சாலும் அந்த இடத்துக்கு இதுதான் நான் சொல்ல வரேன். இருதுருவ அரசியல் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொது புத்தியில் இருக்கிறது இதுதான். எவனும் வந்துடக்கூடாது. 2 பேர் தான், ஒன்று திமுக அதிமுக, இல்லையா சினிமாவா ரஜினி கமல் தான், விஜய் அஜித் தான். இப்படி தான் போகுதே தவிர மூணாவதாக வரக்கூடிய யாருக்குமே இங்கே வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அவங்க மாஸ் க்ரௌட் புல்லிங்கோட வந்தாலும் சரி, இல்லை வேறு எந்தெந்த வடிவங்களில் வந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு இந்த மூணாவதுக்கான ஆப்ஷனை பெரும்பாலும் தமிழர்கள் ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. மாற்றம் தேட தான் செய்கிறாங்க, மாற்று வேணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த பவர், வில் பவர் அப்படின்றது ஒரு தேர்தல்லையோ இல்லை 2வது தேர்தல்லையோ காணாமல் போயிடுது. அதற்கு உதாரணம் வைகோ, விஜயகாந்த், அப்புறம் மூப்பனார் இருந்தார். இவங்க எல்லாமே ஒரு அந்த வரிசையில் ராமதாஸ் அவர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் விஜய் இவங்க எல்லாத்துக்கும் மாறாக வேறு விதமாக வராரு. அவர் ஒரு வரும்போதே ஒரு க்ரௌட் புல்லிங்கோட வராரு. ஜென்ரலாக பேசும்போது நம்மக்கிட்ட பேசுகிறவங்களே சொல்கிறாங்க மினிமம் 15 to 20% அவர் வந்து ஓட்டு வாங்கிடுவார், யங்ஸ்டர்ஸோட ஓட்டு நிச்சயமாக அவருக்கு தான் அப்படின்ற அளவுக்குலாம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான அந்த பயம் அப்படின்றது அதிகமாயிட்டே போகுதுன்ற காரணம் தான் இந்த பிரச்சனைக்கு இன்னொரு வடிவம் வந்து வருது. எப்படி அவர் அடிக்கலாம், இது அரசியல், அது அவரும் புரிஞ்சுக்கணும், விஜயும் அவர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். இது அரசியல், இந்த அரசியல் களத்தில் இப்படி தான் செயல்படணும்னு சில அஸ்திரங்கள் இருக்குது. நீங்கள் அதுபடி செயல்படாமல் நான் ரொம்ப சாஃப்டாக போவேன், நான் வந்து இதை பேச மாட்டேன், நான் வந்து அதை பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் இங்கே அரசியல் பண்ணவே முடியாது, ஒரு காலத்துலையும் பண்ண முடியாது. நீங்கள் இந்த அரசு 2020 உங்களை வந்து முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே ரைட்டு கிளம்புப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கமலஹாசன் மாதிரி தான் போய் நிற்கணும், திமுகட்டே அதிமுகட்டே போயிட்டு ஒரு எம்பி சீட்டு கொடுங்க. யாரும் சொல்லியிருந்தாங்க விஜய் ரொம்ப திட்டாதீங்கப்பா, கருப்பழனியப்பன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவரும் நாளைக்கு நம்ம கிட்ட தான் வந்து அப்போனா அவங்களை அது ஆணவன் மட்டும் சொல்லிட முடியாது, அது உண்மையாகவும் இருக்குல்ல. இப்போ அவங்களை எதிர்த்தவங்களும் அவங்கள்ட்ட தானே போய் நிற்கிறாங்க. ஒரு மதிமுக வைகோவாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், எல்லாருமே அங்கே தானே போய் நிற்கிறாங்க. ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ எது வேணாலும் அங்கே தான் போய் நிற்கிறாங்க. அதனால் அந்த அடிப்படையில் அவர் வந்து சொல்கிறார் நாளைக்கு விஜயும் வருவார், நாம தான் அவருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்றாரு. அப்போது அதை கட்டமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே 2 பேர் தான், நீ வரக்கூடாதுன்றதில் இவங்களும் தீவிரமாக இருப்பாங்க, இவங்களும் தீவிரமாக இருப்பாங்க. ஆனால் அதிமுகவுக்கு அந்த தீவிரம் கம்மி. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது. கூட்டணி அமையலை, ஒரு பக்கம் எடப்பாடிக்கு உள்ள சிக்கல் அப்படின்னு இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா 4 முனை போட்டியில் நமக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இவர் ஒரு ஆள் வரும்போது நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, இதை நம்ம தவிர்க்கணும், இதை எப்படியாவது கிள்ளி எரிஞ்சிடணும், வளரும் போதே இதை கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது விஜய்க்குள்ள பிரச்சனை. விஜய் இந்த அரசியல் செஞ்சுட்டு இருந்தாருன்னா இங்கே நிற்கவே முடியாது. அவர் அரசியல்வாதியாக மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த சம்பவம் அதற்கு ஒரு அடிகோலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவர் பெற்றிருப்பார், இந்த 2 நாள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது அவர் தெரிஞ்சு. இந்த அளவுக்கு அவருடைய அப்படின்றது தெரியல. ஒரு எக்ஸாம்பிளா ஒரு விஷயம், இவரே அடிச்சிருக்காரு தான், பிஜேபியும் போட்டு அடிச்சிருக்காப்புல, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க மதவாத அரசியல் அது இதுலாம் போட்டு அடிச்சிருக்கீங்க. இன்றைக்கி அண்ணாமலையாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், ஆமாம் இது ஒரு விபத்து, இது எல்லாத்துக்கும் நடக்க தான் செய்யும், இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களும் ஒரு மனுஷன் தான், அவங்களுக்குன்னு ஒரு மனநிலைமை இருக்கும். இப்படி தான் வந்து இந்த புரிதல் வந்து இது விஷயம் ஏன் அங்கே கொண்டு போகல கேட்டால் வந்து நான் இது அரசியல் ஆக்க நான் விரும்பலைன்னு சொல்லிட்டு அரசியல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். இதில் அரசியல் இது நம்ம ஒன்று புரிஞ்சுப்போம். இங்கே என்ன சம்பவம் இருந்தாலும் இது அரசியல் தான். எந்த சம்பவம், அதாவது மரண ஓலத்தில் இருந்தாலும் கூட அரசியல்வாதிகளுக்கு அது அரசியல் தான். அதில் எப்படி காய் நகர்த்தி அவங்க வேலை செய்கிறாங்கன்றது தான் இங்கே பார்க்குமே தவிர, அரசியல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து சாதாரண மனிதர்கள் இல்லை, அரசியல்வாதிகள். அவங்க அரசியல் செஞ்சே தீருவாங்க. அந்த அரசியலை விஜய் எடுக்காத வரைக்கும் அவருக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இதே இடத்துல தானே அதிமுகவுடைய கூட்டம் நடந்துச்சு. ஏன் அங்கே எந்த அசம்பாவிதமும் நடக்கலை? ஏன்னா அது ஒரு ஆர்கனைஸ்டான டீம். அவங்களுக்கு ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், ஒன்றியம், மாவட்டம்னு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. இல்ல இந்த விஷயம் வந்து விஜய்க்கு வந்து உணர்த்திருக்குமா என்னன்னு உறுதியா உணர்த்திருக்கட்ட தலைவர் நம்ம பெருசா யாரையுமே வளர்க்கலன்றப்போ இந்த பிரச்சனை எல்லாமே இல்ல அது 100க்கு 100 உண்மை. இந்த விஷயத்தை இவர் இப்போ வந்து யோசிச்சிருக்க மாட்டாரு, அனுபவிச்சிருப்பாரு. தவறு பண்ணிட்டோம். ஏன்னா
என்னதான் ஒரு அரசு மனிதனா இருந்தாலும் நம்மளே இங்க நிறைய விஷயம் பேசணும். ஒவ்வொரு ஊருக்கும் வராரு, விஜய் வராரு, பேசுறாரு, போயிடுறாரு. அதோட அந்த பிரச்சனை அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா அவ்வளவு. அதை மேற்கொண்டு திருப்பி அதை பெருசாக்கி அதை வந்து எடுத்துட்டு போறதுக்கு வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு முகமா இருக்குன்றதுனால எல்லாரும் கேட்கறது அவரோட மேடைகள்ல யாரையும் ஏத்துறது இல்லை, இவங்க தான் அந்த நிர்வாகிகள்னு சொல்றது இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தாங்க. இதெல்லாம் ஒரு எடுத்துட முடியும். இதெல்லாம் சாதாரணமாக அதை வந்து எடுத்துட முடியும். இது அடுத்தடுத்த இதில் அவங்க வந்து சொன்னால் கேட்கக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. ஒரு தடவை இல்லை, ஒரு 4 தடவை சொன்னோன்னா ஓ அப்படி அது ஒரு பிரச்சனையாக இருக்கான்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பெருசாக கோட்டை விட்டுருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு அடி. நான் சொல்கிறது, விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் விட்டதனால விஜய்க்கு யாரெல்லாம் எதிரின்றது நேரத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது சினிமா துறையிலேருந்தே வந்திருக்கு. விஷால் அவர்கள் வந்து முட்டாள்தனமான பரப்புரை, விஜய் செய்தது முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடி கடைசி சே அப்படின்னு முடிச்சிருக்காரு. இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட எதிர்ப்பை வந்து ரஜினிகாந்த் அவரை பற்றி சொல்கிறேன், இது ஒவ்வொரு தடவையும் வந்து பண்ணியிருக்காங்கன்னும் போது விஜய் அவர்கள் உணர வேண்டிய நேரம் இது, மிக முக்கியமாக உணர வேண்டிய நேரம் இது. இதற்கு பிறகு ஒரு அரசியல் தலைவராக அவரும் மாற வேண்டிய கட்டாயம். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒட்டுமொத்த சினிமா துறையே பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்குதுன்றது தான். இல்லை, விஜயை எதிர்க்குதுன்னு சொல்ல முடியாது, திமுகவை ஆதரிக்குதுன்னு வேணா சொல்லலாம். நீங்க விஜய் எதிர்க்குதுன்னா விஜய் எதிர்த்து பேசணும். ஆனா இல்ல ஆதரிக்குதுன்றது இல்ல, திமுகவை அவங்க விரும்பியோ விரும்பாமலோ ஆதரிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ரெட் ஜெயின்ட் இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, இவங்கெல்லாம் அவங்களோட ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, கல்வி நிகழ்ச்சி. அது இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, மாபெரும் அறிஞர்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்கின்லேருந்து எல்லாருமே மாபெரும் அறிஞர்கள், படித்தவர்கள், மேதாவிகளாக தான் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. ஓகே, அது ஒரு கல்வி நிகழ்ச்சி, விட்டுருங்க, அதை ஒதுக்கி விட்டுருவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய்க்கு இது நேரம் உணர்ந்திருக்கும். விஜய் இதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இதெல்லாம் அவர் செய்ய வேண்டும். அரசியல் செய்ய வேண்டிய இடத்துக்கு அவர் வந்துட்டார், நகர்த்திட்டாங்க. இதனால் வரைக்கும் அவர் நினச்சிருந்துருப்பார், ஓகே அப்படியே ஜெயிச்சிடலாம், கூட்டம் வந்துடுது, ஓட்டு வந்துடும், ஒரு 20-25% வந்துடும், பெருசாக வந்துடலான்ற மாதிரி நினச்சிருப்பார். ஆனால் அது கிடையாது. இங்கே ஒரு செந்தில் பாலாஜி தான் நீங்கள் இன்னும் பார்த்துருக்கீங்க. இன்னும் பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி. இன்னும் உக்கிரமாக செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இங்கே. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருப்பாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் இது வந்து செந்தில் பாலாஜியை வந்து அவரோட ஆளுமை நிரூபிச்சிட்டாருன்ற மாதிரி. இல்ல, ஆளுமை நிரூபிச்சிட்ட இது இப்போ நம்ம பிளைண்டா செந்தில் பாலாஜி என்னன்னா, நம்ம இல்ல பிளைண்டான்றது நம்ம சொல்ல முடியாது. அங்க என்ன நடந்துச்சுன்றது அதுதான் நம்மளுக்கு தெரியும். நீங்க ஸ்ட்ரைட்டா செந்தில் பாலாஜின்னு சொல்லிட முடியாது. இல்ல அடுத்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு அடுத்த 20 நிமிஷம் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதுல நீங்க கொஸ்டின் வச்சீங்கனாலே தப்பு. ஏன்னா அவர் வீடு பக்கத்துல தான் இருக்கு, அவர் ஊர் கரூர். அப்போ அவர் அங்கே போய் எப்படி உடனே போனாருன்ற கேள்வியே மஸ்ட் வந்து நம்ம கேள்வி. ஏன்னா அவர் பக்கத்துலேயே இருக்காரு, போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வெல் ஆர்கனைஸ்டாகவே கூட இருக்கட்டும். உங்களுக்கு உணர்த்திருச்சா அரசியல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? ஏன்னா ஒரு சினிமா நடிகராக இருந்துட்டு நீங்கள் வரும்போது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே பாசிட்டிவாகவே சொல்லியிருப்பாங்க, ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துருப்பாங்க, ஒன்றும் நடந்திருக்காது, நீங்கள் சொல்கிற விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. பட் அதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கும். அப்படின்னும் போது அப்படி வந்த ஒரு நபர்கிட்ட திடீர்னு போய் ஒரு 30-40 பேர் உங்களால் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது ஒன்றுமே பண்ண முடியாது, பெரிய அடி தான். ஆனால் இதிலேருந்து மீண்டு வந்து அவர் மீண்டும் அரசியல்வாதியாக அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு விஜய் இப்போ தள்ளப்பட்டிருக்கார். அதை செய்வார் அப்படின்றத நாமும் நம்புவோம். ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கேட்டிங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார், இன்னொரு பத்திரிகையாளர் ஒருத்தர், அவருடைய பேட்டியில் சொல்கிறாரு செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது நெறியாளர் கேட்குறாரு, நீங்கள் வந்து விஜய் அவர்கள் உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது அவரும் தொடர்ந்து அதை சொல்கிறாங்க, அப்படி சொன்னால் செருப்பாலேயே அடிக்கணும், கூட்டத்துக்கு வந்தால் 30-40 பேரை கொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சரியான கேள்வி தான் நானும் பார்க்குறேன். செருப்பாலே அடிக்கணும், விஜயை போய் அந்த பத்திரிக்கையால் செருப்பாலே அடிக்கணும். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் செருப்பால் அடிச்சிங்கன்னு கேட்கணும் முதல்ல. விஜயால் 30-40 பேர் இறந்துருக்காங்க, ஆமாம் இறந்துட்டாங்க, விஜய் மேலேயே வச்சுக்கோங்க, தப்பு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜய் நீங்கள் கழுவியில் ஏற்றுங்கன்றேன், ரோட்டில் கூட்டு வந்து தூக்கில் மாட்டிட்டு போங்க, ஓகே, பெரிய தப்பு. 30-40 குடும்பத்துக்கு ஆறுதல், ஆத்மா சாந்தி அடையட்டும். விஜயை கழுவில் ஏற்றி ஆத்மா சாந்தி அடையட்டும். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் செருப்பால் அடிச்சிங்கன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லிவிடுங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக எத்தனை பேர் செருப்பால் அடிச்சிங்கன்னு சொல்லிவிடுங்க. திருப்போணம் அஜித்துக்காக யாரை போய் செருப்பால் அடிச்சிங்கன்னு சொல்லிவிடுங்க. என்கவுண்டர்ன்ற பேரில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, நைட்டு கைது பண்ணுவாங்க, காலையில் என்ன சார் என்கவுண்டர் அவர் தப்பிச்சோட பார்த்தாரு, சுட பார்த்தாரு, அதனால என்கவுண்டர். டேய் ஸ்கிரிப்டை மாற்றுங்கடா, தயவுசெய்து கொஞ்சம் ஸ்கிரிப்டையாவது மாற்றி சொல்லுங்கடா. போன என்கவுண்டருக்கு சொன்ன அதே பதிலை சொல்கிறீங்கன்ற மாதிரி நம்ம பேசுவோம். அந்த என்கவுண்டரை மாற்றுங்க. ஒரு 25 லாக்அப் டெத்து சொல்கிறாங்க இல்லையா,
விஜய் கூட இந்த போராட்டம்லாம் பண்ணார் சென்னையில். எல்லாருமே வந்து 25 கிடையாது 7 தான் 8 தான். இந்த லாக்அப் டெத்து நடந்துச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் யாரை செருப்பால் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக விஜய் வீட்லேயே போய் நின்று ஒரு செருப்பு இல்லை 10 செருப்பு வச்சு அடிங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி யாரை செருப்பால் அடிச்சிங்க, அதே மாதிரி கோபம் அவருக்கும் வரணும். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது அவருக்கும் கோபம் வரணும். வெறும் விஜய் மேலே மட்டும் அந்த கோபம் வரக்கூடாது, எல்லார் மேலேயும் அந்த கோபம் வந்து அவர் எல்லாரையும் செருப்பால் அடிக்கட்டும். நம்ம வந்து அவரை ஏற்றுக்கலாம், அவர் சொல்கிறத வந்து உறுதியாக ஏற்றுக்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை, இந்திய உலகின் சூப்பர் ஸ்டார். அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் வாய் திறக்க மாட்டார், வரவே மாட்டார். கொரோனா காலத்தில் கூட நம்ம கட்சி ஆரம்பித்தா தொற்று பரவுன்றதுனால கட்சியே ஆரம்பிக்கலன்னு விட்டுட்டு போனது. அதை இன்றைக்கி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க, அது தெரியுமா? ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. தலைவா நீ வந்து சொன்ன தீர்க்க தரிசி நீ, நான் இன்னைக்கு நம்பல. நல்லது, நான் இன்னைக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்னன்னா திருப்பி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னொரு 2% 3% கொண்டு போய் திமுக இணைக்கிறதுக்கு ஆரம்பிக்காம நீ அங்கே இருந்தது இல்ல அங்கே இருக்கிற வரைக்கும் நல்ல இல்ல. அவர் சொன்ன அவங்க சொல்ற விஷயங்கள் தீர்க்க தரிசி தலைவான என்ன தீர்க்க தரிசி என்ன தீர்க்க தரிசி? அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? சரி ரைட்டுங்க. இல்ல இதுவே வந்து கள்ளச்சாராய மேட்டர்ல வாயை திறக்கல, அஜித்தோட கொலை வழக்குக்கு வாயை திறக்கல, எந்த ஒரு விஷயத்துக்குமே வாயை திறக்கல. இல்ல இதெல்லாம் அப்பட்டமா தெரியக்கூடிய விஷயங்கள்ங்க. இது ரஜினிகாந்த் பத்தி கேட்குறீங்க, பட் ஆனால் நமக்கு சொல்ற விருப்பம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். நீங்க எப்போ வாய் திறப்பீங்க, எப்போ நீங்க இந்த இது நடந்துச்சுல இளையராஜா ஃபங்க்ஷன்ல நடந்துச்சு இல்லையா, உங்களுக்கு என்னங்க அதில் போயிட்டு புதிய எதிரி பழைய எதிரிகள்லாம் ஸ்டாலின் பார்த்து போகிற உங்களை யாராவது கேட்டாங்களா? புதிய எதிரி உங்களுக்கு அங்கே ஃபங்க்ஷனுக்கு போனது இளையராஜாவை பற்றி பேசவா, புதிய எதிரி பழைய எதிரி ஸ்டாலின் பார்த்து பாருன்னு பேசும்? இல்லை ரஜினிகாந்தை நம்ம அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு அதிமுகவுக்கு 100வது ஆண்டு இது இவங்களுக்கு ஜானகி அம்மாவுக்கு 100வது ஆண்டு விழான்னு சொல்லி அதுக்கு பேசுவார். கலைஞருடைய புத்தக வெளியீட்டு விழா கூப்பிட்டா அங்கே போய் சூப்பராக பேசுவார். இந்த இளையராஜா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா அங்கே போய் இளையராஜாவை பற்றி அசிங்கமாக பேசிட்டு வந்து இதை பற்றி பேசுவார். என்னன்னா எப்படி திமுக வந்து எல்லாத்தையுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காங்கன்றது அது யாருக்கும் தெரியாத ஒரு புரியாத புதிர். அதை பற்றி ஏன்னா ஒரே விஷயம் என்னன்னா மடியில் கணம் இருந்தால் தான் பயம் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ எல்லாத்துக்குமே மடியில் ஒரு கணம் இருக்குதா, இல்லை அதை வச்சு மிரட்டப்படுறாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி வந்து அதாவது இல்லை இதுக்கு நான் ரஜினி சைட்லேயே பதில் சொல்லிடவா? அவ்வளோதான், நமக்கு வேறு எதுவும் பதில் கிடையாது. இல்லை நான் சொல்கிறேன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் இது தாங்க, யார் ஆளுங்கட்சி அந்த நேரத்தில் அவங்க கூட நட்பு பாராட்டுற மாதிரியே இருப்பார். அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுல அவர் உறுதியாக இருப்பார். அது விஜய்னு இப்போ வரும்போது அவருக்கு இயல்பாகவே அந்த எதிர்ப்பு அப்படின்றது அவர் விஜயை டைரெக்டாக சொல்லலை. ஆனால் இதற்கு வந்து ஒரு உடனடியாக ஒரு ரியாக்ட் பண்ணி அன்னைக்கு நைட்டே அவர் வந்து இதை போட்டுட்டார். ஏன்னா வந்து 7 பேரோட விடுதலையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எந்த 7 பேர்னு கேட்டவர் தான் அவர். உலகத்திலே எந்த 7 தமிழ்நாட்டில் தான் அவர் இருப்பார், ஆனால் எந்த 7 பேர்னு கேட்பார். அது புரியாத புதிர் அவர். அதே மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அரசியல் இந்த மாதிரி நீங்கள் அரசியல் கேள்வி என்கிட்ட கேட்காதீங்கன்னு கோவப்படுவார். இப்போ வந்து அவர் தீர்க்க தரிசி மட்டும் தெரியும் இல்லை, இப்போ வந்து தீர்க்க தரிசி அந்த தரிசின்லாம் சொல்கிறாங்க. இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி தான், அதில் எந்த இதுவும் கிடையாது. யாருக்கு என்னவோ அதை சொல்லிட்டு அவர் போய்கிட்டே இருப்பார். அதனால் அவர் பேச்சை வந்து பெரிய அளவுக்கு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்றதை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாரெல்லாம் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்றதை எல்லாரும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஊடகங்களாக இருக்கட்டும், அது சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், சில பேர்லாம் இருக்கட்டும், மிகப்பெரிய கோவம் இருக்குது ஊடகங்கள் இப்படியும். அதான் ஊடகங்களோட வேலையே அதானே. இப்போ விஜய் அவர்கள் எங்கே போனாலும் பின்தொடர்ந்து போய்கிட்டு அவரை போய் பார்த்துட்டு அவருக்கு வர கூட்டத்தை காட்டிக்கிட்டு விஜய்க்கு ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு அது ஹைப் ஏற்றி அவங்க காட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம். அப்படின்னா உடனே அது முடிஞ்ச உடனேயே அந்த சோக காட்சிகளுக்கு ஒரு பாடலை போட்டு அதோடய போட்டு மெருகேற்றி இறந்தது உண்மைதான், எல்லாமே உண்மைதான், யாரும் மறுக்கலை, விஜயோட பரப்புரையில் தான் இறந்தாங்க, அதையும் மறுக்கலை அப்படின்ற பட்சத்தில் அது சோக காட்சிகளாக இல்லை. ஒருத்தரை வந்து கெட்டவனா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல ஒரு ஊடகத்துக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குன்றதை நல்லா பார்த்து ஹீரோவாகவும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், வில்லனாகவும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அது ரெண்டையுமே ஒரு சோக பாட்டை போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ரிப்பீட்டட் லூப் மோடில் போட்டு அது நம்மளே பார்க்கும்போது ஐயோ இவன் இப்படிலாம் பண்ணிட்டானேன்ற ஒரு மனநிலைமை வந்து அவங்களே கிரியேட் பண்ணுறாங்கன்றது தான். இது இப்போ விஜய்க்கு சொல்கிறோம், நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு தானே நடந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் இறப்புக்கு என்ன நடந்துச்சு, ஏழைகள் வாழ அப்படின்னு போட்டு ஒரு பாட்டை போட்டு எல்லாத்துலேயும் போட்டு ஒரு சோகத்தை உருவாக்குனாங்க. உண்மைதான், விஜய் ஒரு தலைவர் இறந்துட்டார், சோகம் அதெல்லாம் இருந்துச்சு. அந்த பாட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி அவ்வளோ பேரை கூப்பிட்டு அவ்வளோ பேரை விசாரித்து அவர் எவ்வளோ நல்லவர், அவர் எப்படிப்பட்ட தலைவர், எப்படியா இருந்தாருன்னு விசாரித்து அதே ஊடகம் அதற்கு முன்னாடி அவரை வச்சு என்ன பண்ணுச்சு, அவர் அடிக்கிறத திருப்பி போட்டு காட்டி அவர் ஒரு ஏதோ காமெடியன் மாதிரி ஆக்கி அவரை வந்து அவரோட உடல்நிலையை என்னன்னு தெரிஞ்சிக்காம ஒரு குடிகாரர் அவர் வந்து அப்படி பண்ணது தான் மீடியாவால் என்ன வேணாலும் பண்ண முடியான்றதுக்கு இது ஒரு உதாரணம். விஜயகாந்த் ஒரு உதாரணம். அடுத்த உதாரணத்தை விஜயை வச்சு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒரு ஹைப்பை ஏற்றி இப்போ இறக்குற வேலைகளில் இறக்குறாங்கன்னு டைரெக்டாக சொல்ல முடியாது. அந்த சோகா காட்சிகளை திருப்பி போட்டு காட்டி மறுபடியும் அவரை வந்து லைவ் போட்டு ஏதோ ஒரு மனநிலையிலேயே வச்சுருக்காங்கன்றது இது. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் சில விஷயங்களை பார்க்க முடியுது.
கூட்டமே இல்லை. விஜய்க்கு வர கூட்டமே இல்லை. விஜய் வரப்போறாருன்னா இன்னைக்கு காலையிலேயே போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுது. விடிய காலையில் 6 மணி 7 மணிக்கு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு உச்ச நடிகர் நீங்கள் மார்க்கெட்டே இல்லை பாருங்க. 300 பேர் இல்லை, 30 பேர் கூட இல்லை, மதிக்கவே இல்லை. இவன் ஒரு ஹீரோவே கிடையாது, ஃபீல்ட் அவுட், அதனால இவன் வந்துட்டு அப்படி இப்படின்னு வேண்டியது. இன்னைக்கு என்ன வந்து உருட்டுறீங்க, விஜய்க்கு அந்த கூட்டத்தினால தான் இவ்வளோ பேரும் இறந்தாங்க அப்படின்றீங்க. இப்போ உங்கள் பிரச்சனை தான் என்னடா, ஒன்றும் கூட்டம் வரலன்னு ஒரு இதை ஈகோவை கிரியேட் பண்ணுறீங்க, கூட்டம் வந்துச்சுன்னா உங்கள் கூட்டத்தால் வந்த பிரச்சனைன்னு சொல்லி இது பண்ணுறீங்க. அப்புறம் அந்த பத்திரிக்கையாளர் ஒரு வார்த்தை சொன்னார், மறந்துட்டேன் அதை. முதல் பத்திரிக்கையாளர் இவர் கிடையாது, 2வது செருப்பால் அடிப்புன்னு சொன்னார்ல, அந்த மூத்த பத்திரிக்கையாளர்ல அவர் முதல்ல சொன்னவர். விஜய் கூட்டத்துக்கு வந்தவங்களாம் போதையில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த இவங்க சொன்னாங்க. அந்த கரூரில் இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க போதையில் இருந்தாங்க, போட்டு சமாட்டாங்க, காலையிலேயே குடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ பொங்கலையா, காலையிலேயே போதையில் வந்திருக்கானே, எப்படி கடையை திறந்து வச்சுருப்பாங்க? யார் திறந்து வச்சா? அது நம்ம கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. நம்ம திமுகவா? திமுக ஆட்சி தானே, நீங்கள் தானே திறந்து வச்சிங்க. காலையிலேயே எப்படி சரக்கு கிடைக்கும்? 10-12 மணிக்கு தானே திறப்பாங்க. அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க, பிளாக்ல ஓட்டுவாங்க. இல்லைங்க, 12 மணிக்கு தானே கடையை திறப்பாங்க. அதாங்க பிளாக்ல ஓட்டுவாங்க. இது அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. 10 ரூபாயா? எக்ஸ்ட்ரா 10 ரூபா? எக்ஸ்ட்ரா 10 ரூபாலாம் இல்லைங்க, 50 ரூபாயா? 100 ரூபா 150 ரூபா வரைக்கும். இல்லை, இதை சொல்ல உனக்கு கேவலமா இல்லை? இதை உனக்கு போதையில் வந்தாங்கன்னு சொல்கிறல. சரி சரக்கு அடிக்கலைங்க, வாங்கி வச்சிருப்பாங்க. ஐயா சரக்கு அடிக்கலைங்க, விட்டுருங்க. கஞ்சா வச்சுருந்தான்னு வச்சுப்போமே, எப்படி வந்துச்சு கஞ்சா அவன் கையில்? விஜய் அடிச்சு காட்டினாரா? இந்த லியோ படத்தில் அந்த அவர் ஃபேக்ட்ரியில் வச்சு அடிச்சு காட்டுறதுனால வந்து பிடிச்சான்னு சொல்லுவியா? கிடைக்குதுல்ல, தலைக்குனியாம லியோ படத்துல இருந்து விஜய் தான் எடுத்து கொடுத்தாரு. தலைக்குனியாம வச்சிருக்கோம்ல, நீ உனக்கு தேவையானது எல்லா அடிப்படையும் கிடைக்குதுல்ல. நீ போதையில இருக்காங்கன்னு சொல்ற, விஜய் ரசிகர்கள் போதையில இருக்காங்க. நான் அதுதான் கேட்கிறேன், உங்களுக்கு தேவையானது நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே தங்குதடையின்றி உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அந்த ஒரு நல்லாட்சி நடக்குதுல்ல. இல்லைங்க, இதை சொல்ல தலைக்குனியாத ஒரு அரசு இருக்கு. நீ ஒரு பாயிண்ட் சரியா பேசுறன்னு வச்சுப்போம். விஜயோட கூட்டத்தில் இவ்வளவு நடந்துருச்சு, தற்குறிங்க அது இதுன்றல, எப்படி அவங்களுக்கு இது கிடைச்சதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு நீ பதில் சொல்லு. அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எத்தனை பேரை கைது பண்ணீங்க? என்ன இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு பதில் சொல்லணும்ல. எல்லாத்துக்கும் பொங்குறல்ல நீனு. யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. போய் சாகாதீங்க, ஒரு நடிகனை பார்த்து போய் சாகாதீங்கன்றீங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, நான் இது கேட்டேன், இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இத்தனை பேர் இறந்துருக்காங்களா, கள்ளக்குறிச்சியில் இறந்ததுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? போஸ்ட்மார்ட்டம் இதில் என்கவுண்டரில் இறந்தவங்களை என்ன சொல்லுவீங்க? லாக்அப் டெத்தில் இறந்தவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதுக்கெல்லாம் குழந்தைகள் அவங்களுக்கு இப்போ குழந்தைகள் இறந்தது உண்மையாகவே வருந்தக்கூடியது, நடக்கவே கூடாது அந்த சம்பவம். இதுக்கப்புறம் எந்த கூட்டத்திலையும் யார் கூட்டத்திலையும் நடக்கக்கூடாது. அப்படின்ற பட்சத்தில் இப்போ இறந்தவனுக்கெல்லாம் குழந்தை குடும்பம்லாம் இருந்திருக்குள்ள, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? லாக்அப் டெத்தில் இறந்தவனுக்கு என்ன சார் பதில் சொல்லுவீங்க? அப்போல்லாம் நீங்கள் பொங்கவே மாட்டேங்கிறீங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த ஏர்கிராஃப்ட் அந்த விமானம் இதில் வரும்போது கனிமொழி அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னீங்க, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கிடையாது. நீங்கள் இப்போ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தெரியுதுல்ல, இவ்வளோ க்ரௌடு வருதுன்னு தெரியுதுல்ல, அப்போ இது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு ஒரு அரசுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியாதுப்பா, புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கான், அவன் தற்கூரி. அப்படிதான், அவருக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் சீனியர் தானே. அவங்க க்ரௌடுக்கு நான் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்? மக்கள்னா எல்லாமே மக்கள் தானேங்க. உங்களுக்கு தெரியும்ல, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் நம்மள்கிட்ட கிடையாது, இப்படி தான் இருக்குன்றப்போ நீ அதுக்கு ஒரு டீம் போட்டு இந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதுக்கு இது வரைக்கும் என்ன முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கீங்க? இனிமே எடுப்போம், இனிமே வேகமாக எடுப்போம். எப்படி? கூட்டமே கூடாத அளவுக்கு எங்கேயாவது போய் போட்டுங்க, பரப்புரையை ரத்து பண்ணுங்க, மொத்தமாக யாரும் வராத மாதிரி பண்ணுங்க. முப்பெரும் விழாவில் நிற்கலையா? 1.5 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் உள்ள, 1.5 லட்சம் பேர் வெளியே போய் நிற்கலையா? அந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி தான் க்ரௌட்ல மேனேஜ்மெண்ட் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் போல இருக்கு. நம்ம திமுகவை குறை சொல்றதோ குற்றம் சொல்றதுக்காகவோ சொல்லலை. நீங்க பேசுறீங்கன்னா பொதுவாக பேசுங்க. நீங்க விஜய்க்கு எதிராக தான் பேசுறீங்க, அதுதான் உண்மை. ஏன் ஒரு பட்சமா அது என்னன்னா, அதிமுக பேசுறது கிடையாது, முதல்ல அவங்களுக்கு கொடுக்காத ஒரு நெருக்கடி ஏன் தாவேக்காக்கு அப்படி கொடுக்குறீங்கன்னு தான் இது உங்களுக்கு சொன்னேனே. வெளிப்படையா உங்களுக்கு தெரியுது தாவேக்காக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, இந்த க்ரௌடு தான் பிரச்சனை. இந்த க்ரௌட நீ அதுவும் சொல்ற, இந்த கூட்டம்லாம் உனக்கு ஓட்டா மாறாதுன்னு சொல்ற, அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அது மனநோய், அதை விட்டுருங்க. இது நீயே பேசிக்கிற, இந்த கூட்டம்லாம் உனக்கு வந்து ஓட்டா மாறாது, இதெல்லாம் வெறும் ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னா, அப்படி எதுக்கு பயப்படுற? அதுதான் சொல்கிறேனே, உங்களுக்கு வந்து இந்த கூட்டம் தான் பிரச்சனை. விஜய்க்கு கூட்டம் கூடக்கூடாது. விஜய் கூட்டம் கூடுனா இந்த பிரச்சனை, கூட்டம் கூடலைன்னா நீ வந்து உனக்கு கூட்டமே கூடலைன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கிளப்பி விட்டு அவங்க ஈகோவோட விளையாண்டு உணர்ச்சி பொங்க பண்ணி வச்சிட்டீங்க. விஜய் இது ஒரு காரணம் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம்.
அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்க. அவன் போதையில் இருந்தால் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் களத்தில் போய் பார்த்தீங்களா பார்க்கலையா இந்தவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. சொன்னதாகவே வச்சுப்போம், போதையில் இருந்தானே வச்சுப்போம். காலையில் 10, 11 மணி 12 மணிக்கு எப்படி சார் அவனுக்கு போதை கையில் கிடைக்குது? 10 மணிக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு போதை கையில் கிடைக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? முன்னாடி நைட்டே வாங்கி வச்சு குடிச்சிருப்பான். இதை கேட்டால் வந்து அவன் எப்பப்பெல்லாம் போய் என்ன வாங்குறான்னு எட்டி பார்க்குறதா இல்லை, அவன் வேலை இல்லை. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்போயா வந்துச்சு சரக்கு குடிக்கிறதுக்கு, இப்போயா வந்துச்சு போதை, அதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் உருவாக்கப்பட்டுச்சுன்னு அப்படி அந்த பக்கம் போய் தாவிடுவாங்க. இது ஒட்டுமொத்தமாக இதை வந்து முடக்குவதற்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் மற்ற இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து விஜயை கார்னர் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. விஜய் இதை எதிர்பார்த்து அனுபவித்து தான் ஆகணும். இதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இது வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடெல்லாம் எதுவுமே கிடையாது. பேசுகிற நீங்கள் பொதுவாக பேசுங்க. செருப்பால் அடிப்பேன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் செருப்பால் அடிச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்குலாம் நீங்கள் செருப்பால் அடிப்பீங்களான்றதையும் பதில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கூட்டத்தில் இறந்து போனவங்களுக்கு தற்குறின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த தற்குறி இவன் ஏன் தற்குறி ஆனான்றதுக்கு பதில் சொல்லுங்கள். விஜய் படம் பார்த்து தற்குறி ஆனான்னா அவன் உதயநிதி படமும் பார்த்துருப்பான், அடுத்து இன்பநிதி தயாரிக்கிற படத்தை பார்ப்பான், அடுத்து இன்பநிதி நடிக்க போகிற படத்தை பார்க்க போகிறான். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் இனிமேல் சொல்லுங்கள், எங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் நடிக்க வர மாட்டாங்கன்னு தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா சினிமாக்காரங்களை ஃபுல்லாக தற்குறிங்க, அந்த கூட்டத்தை பார்க்குறவன் தற்குறி, அவனை போய் பார்க்குறவன் தற்குறின்லாம் சொல்கிறீங்கல்ல. உங்கள் குடும்பத்தில் அந்த குடும்பத்துலேருந்து எவனும் நடிக்க வர மாட்டாங்க, அந்த குடும்பத்தில் இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோன்னு இவரை வந்து கேட்க தான் சொல்லணும். அது கேட்க சொல்ல மாட்டார், அதெல்லாம் பண்ண மாட்டார். அது ஒரு கஷ்டம். கடைசியாக ஒருத்தரோட அழுகை, அதை விடுங்க, அதை சொல்லிக்கிட்டு அவர் சரி ரைட்டு, அவர் அழுதார். அவர் வந்து உண்மையாகவே நம்ம வச்சுப்போம், அவர் அழுதாருன்னே வச்சுப்போம். வருத்தப்பட்டார். அவர் குழந்தைகளாக இருக்கிறதா அந்த துறை அமைச்சராக இருக்கிறதுனால அந்த குழந்தைகளை பார்த்து அவர் அழுதார். அதை நம்ம கிண்டல் கூட பண்ண வேண்டாம், உண்மையாகவே அழுதாருன்னு வச்சுப்போம். இதேமாதிரி கள்ளச்சாராய மரணத்துலேயோ மற்ற மரணங்கள்லேயோ உங்களை மாதிரியே அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் போய் அழுங்கன்னு சொல்லலை, உங்களை மாதிரியே அமைச்சராக இருக்கக்கூடிய யார் போய் அழுதான்னு தெரியணுங்க. யாராவது அழுதாங்களா? ஏன் அந்த கலாச்சார இறந்தவங்க கிடையாதா? அந்த குடும்பத்தில் குழந்தைகள் கிடையாதா? அப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு ஆணையம் அமைச்சு அது எந்த ரிப்போர்ட்டும் கோகுல்தாஸ் தலைமையில் அமைச்ச ஆணையத்துக்கு எந்த ரிப்போர்ட்டும் வராதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இவ்வளோ வேகமாக ஒரு அறிக்கை வருதுன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்களேன். இவ்வளோ வேகமாக இல்லை, இப்போ மட்டும் இவ்வளோ வேகமாக நீங்கள் வேலை செய்கிறீங்க, இந்த அறிக்கை என்ன எத்தனை நாள்? இது எதுவும் பண்ண முடியாது, இது இப்படி தான் நடக்கும். இதை விஜய் புரிஞ்சு கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கணுன்றது தான் எல்லாருடைய வேண்டுகோளும். இது தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.